अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाइन इला यौमिद्दीन। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहल्लुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா இந்த நம்முடைய ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை என்ற அந்த தலைப்பில் நேற்றும் இன்றும் நாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை என்று சொன்னால், எந்த மாற்றத்தையும் நாம் மாறாதவரை அல்லாஹ் மாற்றத்துக்கு உட்படுத்த மாட்டான். நம்மை ரெண்டு சேஞ்சஸை அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். ஒன்று, நம்மிடமிருந்து ஏற்பட வேண்டிய மாற்றம். இரண்டு, அல்லாஹ் தர வேண்டிய மாற்றம். முதல் சேஞ்ச் நாம் மாறணும். நாம் மாறினா தான் அல்லாஹ் மாற்றத்தை தருவான். யா அல்லாஹ் என்ன மாற்று, என்ன மாற்று, என்ன மாற்று அப்படி துவா கேட்டால் மட்டும் மாற்றம் கிடைக்காது. மாறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் மனம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு மாற்றத்தை தருவான். இப்போ நிறைய பேர் துவா தான் கேட்டுட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வகையில் நாம் இந்த தலைப்பினூடாக இஸ்லாம் வலியுறுத்துகிற பண்பாடுகள், நற்பண்புகள், குட் மேனஸ், இதை குறித்து தான் நாம் பார்த்தோம். நேற்று அமானிதம் பேணுவதை குறித்து நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இன்னும் சில பண்பாடுகளை குறித்து, நற்குணங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இன்று நாம் இப்போது நாம் பார்க்க இருக்கிற நற்குணங்களில் ஒன்று தான் அல் வஃபா. வஃபா ஏதாவது தெரியுதா? வஃபானா என்ன? வஃபானா என்ன? வஃபா வஃபானா வாக்குறுதி, ப்ராமிஸை பேணுதல், பேணுதல், வாக்குறுதியை பேணுதல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல். அது உடன்படிக்கையாக இருக்கலாம், ஒப்பந்தமாக இருக்கலாம், நாம் வாயால் கொடுத்த வாக்குகளாக இருக்கலாம். ஒரு முஸ்லிம் எல்லா நிலைகளிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீர வேண்டும். அவன் வசதியோடு இருந்தாலும் சரி, வறுமையோடு இருந்தாலும் சரி, வெற்றி பெற்ற நிலைமையில் இருந்தாலும் சரி, தோல்வி கண்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை காப்பாற்றியே தீர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தீன லிமன் லா அஹ்த லஹு. கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவனிடத்தில் மார்க்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரவேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வரவே மாட்டாங்க. நான் நான் என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்குவேன் அப்படின்பாங்க. அது மலை மாதிரி நம்ம அவனை நம்பியிருப்போம். அப்படியா? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாச்சு பாய் சொல்லமே அப்படின்னா, அப்படியா அப்படிம்பாங்க. அட பாவிகளா! அப்போது ஒரு இந்த வாக்குறுதி என்பது மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வாக்கை காப்பாற்றாவிட்டால் அவங்கள்ட்ட மார்க்கமே இல்லை, முழுமையான மார்க்கமே இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு நான் முஸ்லீம் நம்மகிட்ட எதை பார்ப்பான்? ஒரு நான் முஸ்லீம் நம்மிடமிருந்து எதை பார்ப்பான்? நம்முடைய தொழுகையை பார்ப்பானா? நம்முடைய ஈமானுடைய அளவுகோலை பார்ப்பானா? நம்முடைய நோன்பை பார்ப்பானா? நாம் எப்படி ஹஜ்ஜி செய்திருக்கிறோம், எத்தனை முறை உம்ரா செய்திருக்கிறோம், அதையா பார்ப்பான்? நான் எதை பார்ப்பான்? நம்முடைய பண்பாடுகள், நடத்தை தான் அவனுக்கு முக்கியம். நம்முடைய நடத்தையை தான் அவன் பார்க்குறான். நம்முடைய வணக்கங்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. எனவே இது ரொம்ப ஒவ்வொரு முஸ்லீமும் நடமாடும் குர்ஆனாக, நடமாடும் இஸ்லாமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன், புத்தகங்களில் இஸ்லாம் அழகாக இருக்கிறது. ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு முஸ்லீம் சற்று மோசமாக இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. கேட் ஸ்டீவன், அது புகழ்பெற்ற ஒரு கேட் ஸ்டீவனுடைய ஒரு சொல் இருக்கிறது. அந்த பழைய பாப்பாடா சிங்கர் தான் அவர், யூசுப் இஸ்லாம் என்று அவர் பெயர் மாற்றம் பெற்று இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தபோது உம்ரா செய்வதற்காகவோ எதற்காகவோ அவர் வந்தார்.
அப்போது அவர் கூறிய வார்த்தைகள் தான் பிரபலமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், நான் முஸ்லிம்களை சந்திப்பதற்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன். ஏனெனில் நான் படித்த இஸ்லாமும் நான் பார்க்கும் முஸ்லீமும் முற்றிலும் வேறாக இருக்கிறார்கள் சொன்னார். நான் படித்த இஸ்லாம், நான் புக்கில் படித்தேன், அது ஒரு டைப்பில் இருக்குது. ஆனால் நான் பார்க்கிற முஸ்லீம் வேறாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். இது ஒரு 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 மனிதர் சொன்ன ஒரு 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 வார்த்தையாக இருந்தாலும் ஆக்சுவலி ஒரு எப்படி பார்க்குறாங்க நான் முஸ்லீம் நம்மை என்பது தான். அப்போது இதில் கவனம் செலுத்த வேண்டும். சிலபோது வாக்குறுதி என்பது, இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல், அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் பேணுதல் என்பது அல்லாஹுவோடும் சிலபோது அல்லாஹ்விலிருந்து நாம் தொடங்கலாம். எப்படி அல்லாஹ்விலிருந்து தொடங்குவது? அல்லாஹ்வுக்கு சிலபோது நாம் வாக்கு கொடுப்போம். எப்படி வாக்கு கொடுப்போம்? இப்போது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வசதி வாய்ப்பு வந்தால் நான் ஏழைக்கு உதவுவேன் அப்படின்ட்டு ஒரு இதுவாக கேட்பார். வசதி வாய்ப்பெல்லாம் வரும், கண்டுக்கவே மாட்டான். அப்போ அங்கே அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி அவர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் தொழுவேன், இல்லாட்டியும் தொழணும். சரி, அப்படியாவது அவர் சொல்லுவார், எனக்கு நல்ல வேலை கிடைத்தால் நான் தொழுவேன் என்று சிலர் வாக்கு கொடுப்பார். நல்ல வேலையும் கிடைக்கும், தொழ மாட்டார். சிலர் நான் இப்படி அப்படி நடக்கிறேன், ஒரு மாதிரி அங்கெங்கே பார்த்து திருமணம் முடித்தால் நான் நல்லாயிடுவேன் அப்படின்னு நினைப்பார். திருமணமும் முடியும், நல்லாவ மாட்டார். சரி, அல்லாஹ்விடத்தில் செய்கிற இது போன்ற அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, இது மிக முக்கியமான ஓய்வு கிடைத்தால் நான் குர்ஆன் ஓதுவேன் என்றெல்லாம் நினைப்பார். குர்ஆனை கடைசி வரை ஓத மாட்டார். ஒரு 7 hours 8 hours தான் ஒரு டியூட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்கும். ஆனாலும் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கூட இந்த மாதிரி நாம் ஒப்பந்தம் செய்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இதை ஒரு வகையான ஹிப்போக்ரைட் என்று சொல்கிறான், ஒரு நயவஞ்சகத்தன்மை என்று சொல்கிறான். நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்கள் என்று தெளிவாக நாம் குறிப்பிடவில்லை, ஆனால் இது ஒரு வகையான நயவஞ்சகத்தன்மை. அல்லாஹு தஆலா சூரத் தௌபாவில் சொல்கிறான், வமின்ஹும் மன் அஹத அல்லாஹ் லஇன் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிராமிஸ் பண்ணுகிறார்கள், சத்தியம் செய்கிறார்கள், வாக்குறுதி கொடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இறைவன் எங்களுக்கு சிறப்புகளையோ அருள்களையோ எல்லாம் தந்தால் நாங்கள் வாரி வாரி சதக்கா செய்வோம், தர்மம் கொடுப்போம், நல்லவர்களாக நாங்கள் மாறுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சிலர். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி பகிலூ பிஹி. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் வளங்களை கொடுத்தால் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார். கஞ்சத்தனம் என்றால் கொடுத்த பிராமிஸ் என்ன செய்கிறது கிடையாது, அவர் கீப் பண்ணுறதில்லை. அப்போ இது ரொம்ப நாம் கூட சில சமயம், யா அல்லாஹ் எனக்கு அப்படி நடந்தால், எனக்கு அவ்வளோ, சில போது ஏழை ஒருவன் ஒரு வசதி வாய்ப்புடைய மனிதரை பார்த்துவிட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்தால் நான் அப்படி செய்வேன், சில போது அல்லாஹ் தஆலா ஒரு வசதியை கொடுப்பான், டோட்டலாக மறந்துடுவான். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், பஹிலூ பிஹி வதவல்லூ வஹும் முஅரிதூன். அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த பிராமிஸ்களை, அந்த வாக்குறுதிகளை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்கிறான், ஃபஅகபஹும் நிஃபாகம் ஃபீ குலூபிஹிம். எனவே இதயத்தில் நயவஞ்சகத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். நயவஞ்சக எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி. ஏன் நயவஞ்சக எண்ணம்? கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றலையே, நீங்கள் ப்ராமிஸ் நீங்கள் கீப் பண்ணலையே. அப்போ இது ஒன்று. ஆனால் இன்று இங்கே நாம் கொடுத்த வாக்குறுதி அல்லது ப்ராமிஸ் அல்லது வஃபா என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்களோடு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறார், அது ரொம்ப முக்கியம். சரி, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்கள் காப்பாற்றாவிட்டால் அல்லாஹு தஆலா மறுமையில் விசாரிப்பான். அவனோட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், அதற்கு தௌபா கேட்டுக்கொள்ளலாம், அதிலிருந்து நாம் மீண்டு கொள்ளலாமா இருக்கும். ஆனால் சக மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லீம் அவன் நடக்கிற நடத்தையில் தான் தன்னை முஸ்லீம் என்று அவன் நிரூபிக்க வேண்டும். அப்போ இதுதான் இன்று நாம் முக்கியத்துவம் கொடுத்த வாக்கை நாம் எப்படி காப்பாற்றுறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி காப்பாற்றணும். நேற்று கூட நான் சொன்னேன், கடன் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். இத்தனாம் தேதி தருவேன் என்று சொல்லி நாம் கடன் வாங்குகிறோம். அப்போது நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இத்தனாம் தேதி தருவேன் என்று சொல்வதை அவர்கள் அந்த தேதியில் கொடுக்கவும் மாட்டார்கள், அதை அறிவிக்கவும் மாட்டார்கள். அதை ஏமாற்றக்கூடிய மனோபாவத்தில், நான் நேற்று கூட சொன்னேன், ஷஹீதுகளுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. யுக்ஃபருல் ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். கடனை தவிர ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நான் நேற்று
ஷஹீதுடைய விஷயங்களை குறித்து சொன்னேன். முதல் பிளட், அவருடைய உடலிலிருந்து வெளிவருகிற முதல் துளி இரத்தம் நிலத்தை அடைவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பிளட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிலத்தை தொடும். அதுவும் பீரிட்டு வருகிற ரத்தம், கழுத்து வெட்டப்பட்டால், உடலில் காயம் ஏற்பட்டால், அப்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஷஹீதுக்கு. அல்லது ஷஹீத் என்று சொன்னால் போரில் மரணம் அடைபவர் அல்ல, தீக்காயத்தில் அல்லது வெள்ள தண்ணீரில் மூழ்கி, இதெல்லாம் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தில் வரும் என்று சொன்னாலும் யோசித்து பாருங்கள். ஆனால் கடன் மட்டும் அவருக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி தான் படையில் ரசூலுல்லாஹ் சேர்ப்பதில்லை கடன் இருப்பவர்களை. மன்கான் அலைஹி தாயினுன் ஃபல்யர்ஜி, யாருக்காவது கடன் இருந்தால் திரும்பி வீட்டுக்கு போயிடுங்கன்பாங்க ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு போயிடுங்கப்பா, கடன் ஏன்னா மரணம், படை என்பது, போர் என்பது எப்போ வேண்டுமென்றாலும் மரணம் சம்பவிக்கலாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சிலர் வாங்குகிற போதே கொடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் வாங்குவாங்க. பார்த்துக்கலாம், வாங்கணும் கொடுக்கக்கூடாது, பார்த்துக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பார்த்துக்கலாம், வசதி வந்தால் பார்த்துக்கலாம், இப்போ வாங்கு. இது நான் வீட்டுக்கு வீடு வாங்குகிற கடன், தனிநபர் வாங்குகிற கடன் என்பதில் எல்லாம் கடன் என்றால் எல்லாம் கடன் தான். லோன், எல்லா லோனும் அப்படித்தான். வங்கியில் நீங்கள் வாங்குகிற லோனாக இருக்கலாம், வியாபாரத்துக்கு வாங்குகிற லோனாக இருக்கலாம், எல்லாம் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கியல்லாஹ யௌமல் கியாமஹ் சாரிகா, மிக ஆபத்தான எச்சரிக்கை ஊட்டுகிற ஒரு நபிமொழி இது. அப்புறம் பார்த்துக்கலாம் என்றோ அல்லது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலோ கடன் வாங்குகிறவர் மறுமை நாளில் திருடன் என்ற பட்டத்தோடு தீஃப் அல்லாஹ்வை சந்திப்பார். எவ்வளோ திருடன் என்ற பட்டத்தோடு அல்லாஹ் சந்திக்கிறானா, அவர் மறுமையில் மஹ்ஷர் பெருவெளி எழும்பும் போதே அவருடைய தலைக்கு மேல் ஒரு பேனர், ஒரு சின்ன ஒரு போர்டு மாட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது, பேனர் அது ஆட்டோமேட்டிக்காக வரும், திருடன் என்று. ஒட்டுமொத்த மக்களும் அதை பார்ப்பார்கள், படிப்பார்கள். திருடன் அணி அங்கே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரல, இன்னும் விசாரணை, கேள்வி பதில், கொஸ்டின் ஆன்சர் ஒன்றும் வரல. அதற்கு முன்பே கேவலப்படுத்தப்படுவார். அப்போ இது சம்பந்தமாக நாம் யோசிக்க வேண்டும். அப்போது கடன், சிலரை பார்த்தா கடன் 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 அளவுக்கு அதிகமான, அப்புறம் என்ன சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவர் பாட்டில் சூசைட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அந்த அந்த கடன் கொடுத்தவருடைய நிலைமையை யோசித்து பார்க்கிறார்களா, அல்லது சூசைட் தற்கொலை செய்தவருடைய குடும்பத்தவருடைய நிலைமை? அவர் பாட்டில் வாங்குவார், என்ஜாய் பண்ணியிருப்பார், ஏதோ நஷ்டமடைந்திருக்கும் என்றால் அவர் சூசைடு தீர்வல்ல என்று நமக்கு நல்லாக தெரியும். கடன் வாங்குவதற்கு 3 பேருக்குத்தான் இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. 3 பேர் கடன் வாங்கலாம். ஆனால் கடன் கொடுப்பதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 3 பேருக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதி எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அந்த 3 பேர் கடன் வாங்கிவிட்டு, மற்றவங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, கடன் வாங்கினா கொடுத்துருங்க. இந்த 3 பேரும் எப்படி என்றால், இஸ்லாம் சொல்லுகிற 3 பேரும் கடன் வாங்குறீங்க, வாங்கிட்டு அடைக்க முடியாவிட்டால் கூட அல்லாஹ் அடைத்துக் கொள்வானாம். யார்? ஒரு ஆள் அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடியவர், அல்லாஹுக்காக வேண்டி எங்கேருந்தா கடன் வாங்கியிருப்பார். இப்போ அல்லாஹுடைய போராடினா ஃபீ சபீலில்லாஹ், போர் செய்பவர் அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி இறை பாதையில் செலவு செய்வதற்காக அவர்கிட்ட காசு இருக்காது, யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பார். வாங்கி அவர் சொந்தமாக செலவு செய்ய மாட்டார், அதை பொது சேவைக்காக செலவு பண்ணியிருப்பார். கடைசியில் ஒரு ஆள் கொடுக்க முடியாது, அவர் மரணம் அடைந்தால் அல்லாஹ் பார்த்துக்கும், அவர் மீது குற்றம் இல்லை. 2வது, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு வழி இல்லை. ஊரில் ஒரு ஜனாசா இருக்கு, யார்கிட்டையும் காசு இல்லை, ஒரு ஆள் முன் வந்தார், அவர்கிட்டையும் காசு கிடையாது, கடன் வாங்குறார், ஆனால் அடைக்க முடியலை. என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா மறுமையில் அவன் அதை பார்த்து கொள்வான். 3வது, நபிகள்லாம் நம்ம ஊரில் அந்த மாதிரி, இங்கே யூகேலாம் அது மாதிரி இருக்காது. 3வது சிச்சுவேஷன், திருமணம் செய்யாதவர், திருமணம் செய்வதற்கு காசு இல்லை. அப்போ திருமண வயதை அடைகிறார். காசு இல்லைன்னா நமக்கு ஆண்கள் தானே மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். நம்ம ஊர்லெல்லாம் மாற்றமாக இருக்குது. ஓகே, அப்போது அவர் பாவத்தில் ஈடுபட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறார். திருமணம் செய்யாட்டி வேறு தவறான பாதையில் போயிடுவோமோ என்று பயப்படுகிறார். அவர் என்ன செய்யலாம்? கடன் வாங்கலாம், திருமணம் செய்வதற்காக வேண்டி. ஆனால் பின்னால் அவரால் அடைக்க, கடனை திரும்ப செலுத்த முடியாவிட்டால் அவருடைய அந்த கடனையும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா பார்த்து கொள்வான். இதுதான் இஸ்லாம் அடைக்க முடியாதவருடைய கடன் தொகை என்று சொல்கிறது. மற்றவர்கள் யாராக இருந்தாலும் வாங்கிய கடனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது வாக்குறுதி, தாமான் அதுல் வஃபா. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் நடக்கக்கூடிய
மகர் தொகை, மகருக்கு தமிழை மகர் தானே சொல்கிறான், மணக்கொடை அப்படி வச்சுக்கலாமா? மணக்கொடை மகர் தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம். ஊரில் நடக்கக்கூடிய மகர் விளையாட்டு ஆண்டவனே அறிவிப்பாங்க, பப்ளிக்காக அறிவிப்பாங்க. டவுரி வாங்கும்போது பள்ளிவாசல்லையே எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ டவுரி வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ % நீங்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி, அது ஒரு வியாபாரம் மாதிரியே நடக்குது. இந்த மகர் என்பது ஆண் தான் கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு என்று அறிவிக்கப்பட்ட உறுதியான ஒரு செய்தி. ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், நிறைய பேர் பப்ளிக் அறிவிக்க 10 பவுன் போடுவாங்க. பவுன்னா தெரியுமில்ல, சவரன். 10 சவரன் போடுவாங்க, 15 சவரன் போடுவாங்க, அல்லது அப்படி போடுவாங்க இப்படி போடுவாங்க. கொடுக்கவே மாட்டார், எல்லாம் அறிவிப்பாங்க. இது ஒரு வஃபா, ஒரு வாக்குறுதி. அது ஆன் தி ஸ்பாட் நீங்கள் கொடுத்துருக்கணும். கொடுத்த பின்னாடி தான் ஒய்ஃபை தொடணும். ஆமாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா ரஜுலுன் தஸவ்வஜ இம்ராத்தன் அலா மா கல்ல மினல் மஹ்ரி அவ் கஸர லைஸ ஃபீ நஃப்ஸிஹி அன் யுஅத்திய இலைஹா ஹக்கஹா. யாரேனும் ஒருவர் திருமணம் செய்தால், திருமணம் செய்யும் போது மகர் குறைவாகவோ கூடுதலாக, ரசூல் இந்த வேடை பயன்படுத்துகிறாங்க, உங்களால் இயன்ற குறைவாகவோ கூடுதலாகவோ பேசி, ஆனால் பேசிய பின்னர் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர் திருமணம் முடித்தார். பேசுகிறார், ஆனால் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு திருமணம் செய்து ஹதஹா, மனைவியை மோசடியில் ஆழ்த்துகிறார், மனைவிக்கு துரோகம் இழைக்கிறார். துரோகம்னா வேற துரோகம் அல்ல, இந்த துரோகம். பாவம் அவளுக்கு அப்பாவி, அவளுக்கு என்ன தெரியும், ஒரு மகர் உண்டா இல்லையாங்க, சொன்னாங்க தருவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு தெரியுமல்லவா, மாத்த அதே நிலைமையில் இவர் மரணம் அடைந்தால் அதற்கு பின்பு ரசூலுல்லாஹ் சொல்கிறது தான் ஆபத்தான ஒன்று. லக்கியல்லாஹ வஹுவ ஜானின், ஒரு விபச்சாரம் செய்தவர் என்ற பெயரோடு அல்லாஹ்வை சந்திப்பார். அதே அந்த திருட்டு சொன்னலையா, அதே மாதிரி தான் மறுமையில் விபச்சாரம் மகர்த்தை கொடுக்காமல் இல்லறம் நடத்தினால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. இல்லறம் தான் ஹலாலான ஒன்று. இது வஃபா, கொடுத்த வாக்கு. இதில் இன்னும் கிண்டல் கேலிக்குரிய விஷயமாக மாறுவது என்ன தெரியுமா? இதெல்லாம் தபரானியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழிகள். அவள்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அப்புறம் அவள்கிட்ட வாங்கின அந்த டவுரி அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கிடுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு பிறகு வாங்குறது இல்லையில்ல, வாங்கிட்டு அதுலேருந்து 1001 ரூபா கொடுக்குற மகர். எவ்வளோ கேவலம்! 1001 ரூபா, 10,000, அந்த என்ன 1 ரூபாங்கிறது அது என்ன பறக்கத்தா, எனக்கு அது தெரியல. அதில் மட்டும் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போது இந்த ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஒற்றைப்படை இரட்டைப்படை மாதிரி, அது எவ்வளவு பெரிய அந்த வாங்கின வரதட்சணையிலிருந்தே அந்த கொடுக்கிறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைமை. யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் மனிதர்கள் இந்த சத்தியம் சொல்கிறாங்க பற்றி, சத்தியமாக சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவது நாம் யோசிக்க வேண்டும். சத்தியமாக சொல்கிறேங்க, ஏன் அதுக்கு பயன்படுத்தணும் சத்தியமாக சொல்கிறேன் என்று. அதே மாதிரி நாம் யாரிடத்துலமாவது நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது தான். அவர் என்ன சொல்லுவார், சரி என்கிட்ட சொல்லிட்டல்ல நான் பார்த்துக்கிறேன் என்று. மலை மாதிரி ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிபாரிசாக இருக்கலாம், ஒரு வேலைக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், மருத்துவமனைக்காக இருக்கலாம். நாம் அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேட்போம். அவர் என்ன சொல்லுவார், சொல்லிட்டல்ல என்கிட்ட உடுப்போ, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லுவார். 2-3 நாள் கழிச்சு போனால் இன்னும் இருக்குப்பாடர், ஒரு மாதம் கழிச்சு போனால் அப்படியா தெரியலையா, அப்படியா மலை மாதிரி அவர் நம்பியிருப்பார். இவர் வேற யார்கிட்டையாவது வேற வழியில் ட்ரை பண்ணியிருந்தாலும் இவர் கிடச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடிகள். அது மாதிரி தான் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக பண்ணுறேன், சத்தியமாக வருவேன். ஏன் இந்த சத்தியமாக என்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறாங்க. தமிழில் இங்கே இருக்குதா, ஆங்கிலத்தில் எனக்கு எப்படி தெரில. அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத் நஹ்லில், தத்தஹிதுன ஐமானக்கும் தஹ்லம் பைனக்கும் அன் தகூன உம்மத்துன் ஹிய அர்பா மின் உம்மா. இந்த சத்தியமாக என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுக்கிடையில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். நன்மை உங்களுக்கு ஏதோ உங்களை சேவ் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த சத்தியமாக என்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். யோசித்து பாருங்கள். அப்போது மனைவிக்கு மகர் கொடுக்குற விஷயத்தில் எவ்வளோ தூரம் இன்ன அஹக்க ஷுரூத் அன் துஅஃபு மஸ்தஹ்லல் தும்பில் ஃபுரூஜ். உண்மையிலே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மகரில்தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.
எனவே அல் முஸ்லிமூன இந்த ஷுரூத்திஹிம் என்று பெருமானார் சொன்னார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற இடத்தில் தான் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று நிரூபிக்க வேண்டும். உயிரை கொடுத்தேனும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்று. ஒப்பந்தங்களாக இருக்கலாம், வாக்குறுதிகளாக இருக்கலாம். இந்த வாக்குறுதிகள், இந்த ஒப்பந்தங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் என்பதெல்லாம் இல்லாதவர்களா தீனலிமல்ல அஹ்தலஹு, கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவரிடத்தில் மார்க்கமே கிடையாது. இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பலவீனமான நபிமொழி ஒன்று இருக்கிறது, நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்கள் ஓரிடத்தில் நின்றார்கள் என்று பலவீனமான என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சிலர் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி நின்றாங்க, அதாவது தொழுகைக்காக மட்டும் நபித்துவத்திற்கு முன்னால் தொழுகைக்காக அல்லது ஏதோ ஒன்று அல்லது என் நபித்துவத்திற்கு பின்னால் இன்னும் 3 நாள் ஒரு இடத்துல நின்றாங்க என்று சொல்லப்படுகிறது. சரி, அது கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் நாம் யோசித்து பாருங்கள், 10 நிமிடம் ஒரு இடத்துல நிற்போமா என்று யோசித்து பாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த ப்ராமிஸ் பண்ணதுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் அதற்கு மெனக்கிட்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தால் பள்ளிவாசல் இந்த மாதிரி காலியான இடங்களில் இந்த மேலே போர்டு இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்களில் அரபு நாடுகள் சரி, இந்தியாவிலும் சரி, சூரத்து நிசாவுடைய 103வது வசனத்தை எழுதி போட்டிருப்பாங்க. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இது ஒரு குர்ஆன் வசனம். என்ன சொல்லுது இந்த வசனம் என்று சொன்னால், நிச்சயமாக தொழுகை மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த போர்டை பாருங்க, 2:39, ரவுண்ட் ஃபிகர் கூட கிடையாது. 1, 6, 5, 24, 9, 23 எல்லாமே ரவுண்ட் ஃபிகர். இட்ஸ் நாட் ரவுண்ட் ஃபிகர்னா 5, 10, 15, 20 அப்படி கிடையாது. எவ்வளோ அக்குரேட்டாக நம்ம நம்பர் போட்டிருக்கோம், டைம் கீப் பண்ணுறோம். உலகத்தில் எந்த பள்ளிவாசலிலும் இந்த டைமை மீற மாட்டாங்க. பாங்க கரெக்டாக 39க்கு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் இதை ஒரு நான் முஸ்லீம் பார்த்தா இவ்வளோ அக்குரேட்டாக கீப் பண்ணுறாங்களா டைமை, பங்க்சுவாலிட்டி என்பது. அப்போ அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது? தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுன்னு சொன்னேன்னா, வெறும் தொழுகை அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு ஃபஜ்ருக்கென்று ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது, லொஹருக்கென்று ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த ஃபஜ்ரை தொழ முடியும், அந்த நேரத்தில் தான் அந்த லொஹரை தொழ முடியும் என்று நமக்கு தெரிகிறது. அசர் டைமில் லொஹரையோ, லொஹர் டைமில் அசரையோ இந்த மாதிரி மாறி மாறி தொழ முடியாது, அது நமக்கு தெரிகிறது. இது எதற்காக? தொழுகைக்காக மட்டுமா? இல்லை, இந்த தொழுகை வாழ்க்கையில் பஞ்சுவாலிட்டியை உங்களிடத்தில் வரவழைக்க வேண்டும் என்பதற்காக, வரவழைக்க வேண்டும் என்பதற்குத்தான். தொழுகைக்கானதல்லையே. தொழுகை மூலம் உங்களிடத்தில் என்ன அவுட்புட் வந்திருக்கிறது? நான் நேற்று கூட நம்முடைய உரையில் சொன்னேன், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை உங்களிலிருந்து தடுக்க வேண்டும் என்று. அப்போ தொழுது கொண்டே ஒருவன் பொய் சொல்கிறான், தொழுது கொண்டே ஒருவன், எனவே இதெல்லாம் ஒரு மூமினிடத்தில் வர வேண்டிய, சீரியஸாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முஸ்லீம் ஆசிரியர் நீங்கள் பாருங்கள், ரொம்ப கேர்லெஸ்ஸாக சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை. ஒரு முஸ்லீம் வேலைக்காரர் சரியான நேரத்தில் வேலைக்கு வருவதில்லை. ஒரு ஆஃபீஸில் 9 o'clock ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும், 9:30க்கு வருவாங்க. ஒரு முஸ்லீம் வேலைக்காரர், நீங்கள் ஒரு பிளம்பரையோ ஒரு எலக்ட்ரீஷியனையோ சரியான நேரத்தில் ஊரில் வர வச்சுருங்க பார்ப்போம். முஸ்லீமை சொல்லுகிறேன், மற்றவங்கள விடுங்க, வர வச்சிருக்க பார்ப்பான். உங்களுக்கு கின்னஸ் அவார்டு கொடுக்கலாம் வேண்டாம் உங்களுக்கு, அல்லது வேறு ஏதாவது அவார்டு கிடையாது, வர வைக்கவே முடியாது உங்களால். ஆண்டவனை 5 மணிக்கு அல்லது காலையில் 9 மணிக்கு வருவேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். அவன் 10 மணிக்கும் வரமாட்டான், 11 மணிக்கு வேணால் வருவான். ஏன்டா லேட்டாக வந்தான்னு அதுக்கு காரணம் சொல்ல மாட்டான், சாரின்னு சொல்ல மாட்டான். சில போது அவர்கள் வரவே மாட்டார்கள். அப்போ இந்த பாங்கு சொல்லுகிற அல்லது தொலை வைக்கிற இமாம்களை கூட நீங்கள் பாருங்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர இவ்வளவு தூரம் அக்குரேட்டாக பாங்கு சொல்கிறாங்களே. முதல்ல 5 மணிக்கு வாங்கினா அவருக்கு அது டைம் கீப் பண்ணுறது தெரியவே தெரியாது. அவர் என்ன நினைக்கிறார்? தொழுகை தான் முக்கியம், வாழ்க்கை வேறு என்று அவர் நினைக்கிறார். இஸ்லாத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறார். இல்லை, டைம் என்பது வாக்கு. உயிரை கொடுத்தேனும் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று முடியலையா? டெலிஃபோன் பண்ணாவது சொல்லுங்கப்பா. வாக்குகளெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் அப்படி பறக்கும். அப்படியே எலெக்ஷன் வாக்குறுதிகள் மாதிரி தான் அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்கும்? எப்படி அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அது பறக்கும் அப்படியே ஃப்ளை தான். அப்புறம் காற்றில் பறக்கும் எல்லாமே.
எல்லாமே அப்படி. எனவே இதில் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். வாக்குறுதி கொடுப்பது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஆட்சியில் ஒரு நிகழ்வு நடந்தது. 2 இளைஞர்கள், ஒரு அண்ணனும் தம்பியும், ஒரு நடுத்தர வயது மனிதரை தரதரவென இழுத்து பள்ளிவாசலுக்குள் அழைத்து வருகிறார். எந்த அளவு தூரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் என்பதற்கான நிகழ்வு. தரதரவனை இழுத்துட்டு அப்படியே உள்ளே வராங்க, வீட்டுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே வராங்க. உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, என்னடா இப்படி நடுத்தர வயது மனிதர் பாவம் அவர். இந்த இளைஞர்கள் வந்த உடனே உமர்கிட்ட சொன்னாங்க, இவர் எங்களுடைய தந்தையை கொலை செய்து விட்டார், இவருக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க, தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப வந்தோன்னு ஆத்திரத்தோட உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், கூல்டவுன், அதாவது கொஞ்சம் பொறுமை விசாரிக்கிறேன். இல்லை கொன்றிருக்கிறார் என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, விடுங்கப்பா, நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன நடந்தது என்று கேட்கிறார். அந்த நடுத்தர வயது மனிதரிடத்திலேயே உமர் ரலியல்லாஹு கேட்டார், என்ன நடந்தது என்று. நீங்கள் இவர்களுடைய தந்தையை கொன்றீர்களா என்று அவர் கேட்டார் உமர் ரலியல்லாஹு. அவர் சொன்னார், ஆமாம், ஆனால் நான் அது ஒரு காரணம் சொல்கிறேன். நான் மதீனாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவன். மதீனாவில் எனக்கு ஒரு விவசாய பூமி இருக்கிறது. அந்த விவசாய பூமியிலிருந்து கிடைக்கிற வருமானம் தான் என்னுடைய குடும்பத்திற்கான வருமானம், அதிலிருந்து வரக்கூடியது தான். இந்த 2 சகோதரருடைய அவர்களுடைய ஒட்டகம், தந்தையுடைய ஒட்டகம் எப்போ பார்த்தாலும் என்னுடைய விவசாய பூமியில் மேயும், புல், அதில் இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள் எல்லாத்தையும் தின்றுவிடும். பல தடவை அவர்களை நான் எச்சரிக்கை செய்திருக்கிறேன், எனக்கு வேறு வருமானம் இல்லை, நஷ்டம் வருது அப்படி. இன்று காலையிலும் அப்படித்தான். நான் ஒரு உயர்வான பகுதியில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு கல்லை எடுத்து நான் என்ன செய்தேன், ஒட்டகத்தினுடைய தலையில் போடாமல் ஒட்டகத்துக்கு அருகில் போட்டேன், அது அப்படியே தூர விலகி போட்டுமே என்று. அந்த டைமில் அதை பார்த்துட்டு இவருடைய அப்பா அந்த ஒட்டகத்தை பிடிப்பதற்காக வந்தார். அவருடைய மண்டையில் பட்டுச்சு பெரிய கல். ஆன் தி ஸ்பாட் அவர் இறந்து விட்டார். இதுதான் நடந்தது. நான் வேண்டுமென்றே அவரை கொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, என்னடா பண்ணுறது, அறியாமல் செய்திருக்கிறார். ஆனால் அறியாமல் செய்தாலும் கொலை தானே. அப்போ என்ன செய்வது? அப்போ உடனே அந்த 2 பேரும் சொன்னா தான் ஒப்புக்கொண்டாரே, அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள். அப்போ அவர் சொன்னார், எனக்கு இஸ்லாம் என்ன ஷரியத் என்ன தண்டனை தருகிறதோ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த நடுத்தர வயது மனிதர் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு ரொம்ப இதாகிடுச்சு. பாவம், அப்பாவி மனிதர், பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷராக இருக்கிறாரு, கள்ளங்கபடமற்றவர், எந்த குற்றமும் செய்யாதவர் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் அவர் அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் அந்த நடுத்தர வயது மனிதர் சொன்னார், அமீருல் முஃமினீன், நான் பக்கத்து ஊரை சார்ந்தவன் என்று உங்களிடத்தில் சொன்னேன். ஏழை குடும்பம், என் குடும்பத்தில் காப்பாற்றுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த நிலத்தை தவிர வேறு வருமானம் இல்லை. எனவே நீங்கள் எனக்கு இங்கே மரண தண்டனை தந்தால் என்னை நம்பி நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. எனவே ஒரு நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் ஃபேமிலியில் போய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் வருகிறேன் என்று உமர்கிட்ட கேட்குறார். உமர் எப்படி கொடுப்பாங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் கூடியிருந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இவரை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொன்னாங்க, தெரியாது. இவர் பேர் தெரியுமா, ஊர் தெரியுமா, அது தெரியல, ஏன்னா ஒரு கிராமவாசி, யாருக்கும் தெரியாது. அப்போ உமர் சொன்னாங்க, யாருக்குமே தெரியாது, நீ உங்களுக்கு யாரா ஜாமீன் தானே சொல்லுவாங்க, ஜாமீன் தந்தால் நாங்கள் விடலாம். யாருக்கு தெரியும்? யாருமே முன்வரவில்லை. அப்போ அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹுடைய உச்ச நண்பர், டியர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் எழுந்து சொன்னார், நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறேன். உமர் கேட்டார், உமக்கு தெரியுமா அவரை? தெரியாது. அப்போ எப்படி ஜாமீன் கொடுக்குறீங்க அவருக்கு? அப்போ அவர் சொன்னார், அவருடைய முகத்தை பாருங்கள் அமீருல் முஃமினீன், அவர் பொய் சொல்லவில்லை, அவருடைய முகத்தில் ஈமானுடைய அடையாளம் இருக்கிறது, எனவே நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன். அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஓகே. அபூதர்கிட்ட கேட்டாங்க, அவர் வராவிட்டால் என்ன நடக்கும் தெரியும் இல்லையா என்று. என்ன நடக்கும்? அபூதருக்கு தான் மரண தண்டனை கொடுக்கும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்றல்ல 3 நாள் உமக்கு அவகாசம் தருகிறேன், செல்லுங்கள். 3ஆவது நாள் ஒரு டே எப்போ முடியும்? மக்ரிப் தொழுகையோடு முடியும். அப்போ 3ஆவது நாள் மக்ரிப்புக்கு முன்பாக நீங்கள் வந்தாக வேண்டும். முடிஞ்சிச்சு. எல்லோரும் போனாங்க, அவர் போயிட்டார். 1 நாள் 2 நாள், 3ஆவது நாள் அவர் வரல. ஃபஸ்ட் டே வரல, 1 நாள் தான் கேட்டார். 2ஆம் நாள் வரல, 3ஆம் நாள் சுபுகில் வரல, லுஹரில் வரல, அசர்லையும் வரல. அவர்
ஒரு மஜ்லிஸ். அப்போ இந்த விவகாரம் மதீனாவில் மக்கள்கிட்ட தெரிஞ்சிச்சு. மக்கள் கூட்டம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப கூடிட்டாங்க மக்கள். இங்கே எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க. அபூதர் வந்து உட்காந்துருக்கிறாரு, அந்த அண்ணன் தம்பி 2 சகோதரர்கள் வந்து உட்காந்துருக்குறாங்க. உமர் மட்டும் அப்படி பின்னாடி கையை கட்டிட்டு டென்ஷனில் அப்படி ஒரு தடவை அந்த டோருக்கு போவார், பள்ளிவாசலோட வாசலுக்கு போவார், எட்டி பார்ப்பார் வர்றாங்களா, அப்படி உள்ளே வருவார், மீண்டும் போவார், அவரை காணோம். இப்போ அபூதரை பார்ப்பார் ஒரு வாட்டி, அவர் கூழாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் மக்ரிபுக்கும் சற்று முன்பாக தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அப்போது உமர் ரலியல்லாஹு பார்த்தாரு. வர 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 அந்த கிராமவாசி வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். உமர் சொன்னார், அல்லாஹு அக்பர், வந்து விட்டார் என்று. அப்போ உள்ளே வந்தார். வந்த உடனே அமீருல் முஃமினீனுடைய கையை பிடித்து என்னை மன்னிக்க வேண்டும், தாமதமாகிவிட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை குடும்பம், நான் அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய வேண்டும்ல, இனி வரமாட்டேன் என்று விடை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னபோது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அபூதரை பார்த்து சொன்னாங்க, அபூதர், இவருக்கு எப்படி நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க? எப்படி நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க? இப்படி வருவார் என்று தெரியும்னு சொன்னீங்களே, எப்படி கொடுத்தீங்க? அந்த நேரத்தில் அபூதர் சொன்னார், வந்து நம் சமூகத்தில் உதவி கேட்டு ஒருவர் எழுந்து நின்று உதவி தேடுகிறார். அப்போது உதவி செய்பவர்கள் யாருமே இல்லையோ என்று பிற்கால சந்ததியினர் யாரும் சொல்லிவிடக்கூடாது பாருங்க. அதனால் நான் அவருக்கு உதவினேன். அப்போது வந்து அந்த நடுத்தர வயது மனிதரிடத்தில் உமர் கேட்டார், எப்படியா வந்த நீ? எப்படி வந்தீர்கள்? உமது உயிர் போகும், உமது பெயர் தெரியாது, ஊர் தெரியாது, யாரென்றே தெரியாது, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் என்ன குறிப்பிட்டு காட்டினார்? கை லா யுகால அன் அஸ்ஹாபுல் வஃபாய் கத் வல்லோ, வாக்கை நிறைவேற்றுகிற மனிதர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கவில்லை முன்பொரு காலத்தில் என்று பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் சொல்லிவிடக்கூடாது பாருங்க. பின்னால் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவங்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நான் வந்தேன். இதை கேட்டு கொண்டிருந்த அந்த 2 இளைஞர்களும் அழுதவர்களாக அமீருல் முஃமினீன் உமர் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, அவரை மன்னிச்சிட்டோம். இவ்வளோ நல்லவரா? ஏன்பா அவரை மன்னிக்கிறீங்க? இவ்வளோ நாளும் நீங்கள் 2-3 நாளாக அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றல்லவா நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது அந்த இருவரும் சொன்னார்கள், பிறரை மன்னிக்கிற மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கவில்லையோ என்று பின்னாலே வரக்கூடிய ஜெனரேஷன் சொல்லக்கூடாது பாருங்க என்று அவர்கள் சொன்னார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், இப்படிப்பட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற, அடுத்தவர்களை மன்னிக்கிற ஒரு சமூகத்தில் என்னை அமீருல் முஃமினீனாக ஆக்கி வைத்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி காட்டினார். இப்படி உயிர் போய்விடும் என்று கருதப்படுகிற இந்த நேரத்தில் கூட அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றியிருக்கிறார். எனவே வாக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முஸ்லீம்கள் பையத்து செய்ய வரும்போது இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். யாரை இஸ்லாத்தை தழுவ வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவாங்க, தொழுகை குறித்து சொல்லுவாங்க, நோன்பை குறித்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ரகசியமாக தோழரிடத்தில் சொல்வார்கள், வலா துஸ்ஸலுன் நாஸ் ஷையா, யாரிடத்திலும் எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படின்னா புரியுதா? யாரிடத்தில் நீங்கள் உதவி கேட்கக்கூடாதுன்னு சொல்வார்களாம். மக்களிடத்தில் உங்களுடைய உதவிகளை கேட்கக்கூடாது. இந்த ப்ராமிஸை அனைத்து சஹாபாக்களும் வந்து ஃபாலோ செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் வரை ஒரு சஹாபிக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருக்குது என்று அவர்கள் வாயால் யாரும் அடுத்தோடு சொல்லவே மாட்டாங்களாம். அறிந்து புரிந்து தெரிந்து இவங்கள ஹெல்ப் பண்ண அது வேறு விஷயம். சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது என்று எங்களிடத்தில் ப்ராமிஸ் சத்தியம் வாங்கிய காரணத்தால் நாங்கள் ஒட்டகத்திலோ குதிரையிலோ போகும்போது எங்களுடைய சாட்டை கீழே விழும். சாட்டை என்ன தெரியுதா? எங்களுடைய சாட்டை கீழே விழுந்தால் கூட நாங்கள் யாரிடத்திலும் எடுத்து கேட்க மாட்டோம், நாங்களாக இறங்கி எடுப்போம். ஏன்னா ப்ராமிஸ் பண்ணிடுறோம் ரசூலுல்லாஹ், நாங்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது. நீ ஹெல்ப் மட்டும், இந்த பண உதவி மட்டுமல்ல, பொருளாதார உதவி மட்டுமல்ல, வேற உதவி மட்டுமல்ல, இந்த அளவு தூரம் இருந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமூகத்தை அழித்ததற்காக பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான இன்னொரு காரணத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் அராஃபில் சொல்லி காட்டுகிறான், வமா வஜத்னா லி அக்ஸரிஹிம் மின் அஹத்,
பெரும்பாலான சமூகத்தை நாம் ஏன் அளித்திருக்கிறோம் என்றால் வாக்குறுதி பேணாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த பத்ருடைய போர் நடந்த அந்த நிகழ்வு ஒரு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் ரஹீக்குல் மக்தூமை எடுத்து பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் 2 நாட்களுக்கு பின்பு தொடங்க இருக்கிறது. பத்ரு போர் முதல் போர் 2 தினங்களுக்கு பின்பு போர் தொடங்க இருக்கிறது. அந்த டைமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குக்காக, சில முக்கிய விஷயங்களுக்காக மக்காவுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள், சில ஏதோ விஷயமாக. அப்போ அங்கே 2 தோழர்கள், நபி தோழர், 2 கம்பேனியன்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 சஹாபாக்கள் அவர்கள் மக்காவில் அந்த டைமில் இருந்தாங்க. பத்ர் போர் தொடங்குவதற்கும் 2 நாட்களுக்கு முன்பாக. அபு ஹுசைல் ஒருவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபத் இப்னுல் யமான், இது முஸ்லீம்லேயே பதிவாயிருக்கு. இது 2 நபித்தோழர்களும் மக்காவில் இருந்தாங்க. இங்கே போர் என்ன செய்ய போகுது, 2 நாளில் தொடங்க போகுது. அதுக்கு எல்லாம் மிலிட்ரி எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் படைகளெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இவர்கள் மக்காவில் இருக்க வேண்டும். திடீரென்று போர் அன்று காலையில் தொடங்குகிறது. இந்த இருவரும் போர்க்களத்தில் நிற்கிறார்கள். ஏதோ புரியுதா என்னென்று? எப்படி வந்தாங்க? 2 நாள் பயணம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுசைலையும் ஹுதைஃபத்துல் யமானையும், ஹுதைஃபத்துல் யமான்லாம் பெரிய சஹாபி, பார்த்து கேட்டு, எப்படி நீங்கள் இங்கே வந்தீர்கள்? நீங்கள் மக்காவில் இருக்க வேண்டிய ஆட்கள் அல்லவா? எப்படி வந்தீங்க? நடந்ததை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? அப்போ அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இங்கே போர் நடக்கிறதுங்கிறது அங்கே இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தோம். நாங்கள் புறப்பட்டு வரும்போது மக்காவின் எல்லையில் எங்களை குறைஷிகள் தடுத்தார்கள். தடுத்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் முஸ்லிம்கள், போரில் கலந்து கொள்வதற்குத்தானே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நீ என்ன சொன்னீங்க? ரசூலா கேட்டாங்க. நாங்கள் போரில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போது என்ன சொன்னார்கள்? அப்போது குறைஷிகள் சொன்னார்கள், போரில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றால் எங்களுக்கு என்ன செய்யுங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க, போரில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று எனக்கு வாக்குறுதி தாருங்க, வாக்குறுதி தாருங்கள், உங்களை விடுறோம். இல்லை போரில் கலந்து கொள்வதற்கு தான் செல்கிறேன் சொன்னால் விட முடியாது. இந்த இருவரும் குறைஷிகளுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், ஆனால் பத்ர் போரில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று விட்டாங்க. யாரை சொல்லலாம் விட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம், யாரை சொல்லலாம்னு சொன்னாங்க. வந்துட்டோம், இதாக முடிஞ்சிச்சு. இது நார்மலாக இருக்குல்ல. ஆக்சுவலி பத்ரில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை, வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா யாருக்காவது? 313, 313. எதிரிகளுடைய எண்ணிக்கை 1000, 3 டைம்ஸ், மும்மடங்கு அதிகம். அப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு என்ன தேவை? வீரர்கள் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம் வந்து விட்டது அந்த 2 பேருடைய அந்த வார்த்தையை கேட்டு. இன்சரிஃபா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனடியாக இந்த போர்க்களத்தை விட்டு 2 பேரும் திரும்புங்கள், உடனடியாக திரும்புங்கள். நஃபீலஹும் ஃபீ அஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவுவான். எந்த டைமில் சொல்கிறாங்க பாருங்கள், எந்த டைமில் கிரிட்டிக்கல், ஹைப்பர் டென்ஷன், அந்த டைமில் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போங்க போர்க்களை கலந்துக்க கூடாது என்று. இப்போ சப்போஸ் அந்த குறைஷிகள் யாராவது போர்க்களத்தில் இருந்து பார்த்தா இந்த 2 பேரிடம் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க, என்ன நினைப்பாங்க? முகம்மதும் அப்படித்தான், அவருடைய தோழர்களும் அப்படித்தான் என்று நினைக்க மாட்டார்களா? எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் என்பது. இது ஒரு முஸ்லிம் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற விஷயத்தில் தான் தன்னை முஸ்லிம் என்று நிரூபிக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நாம் முடிந்தவரை அல்லாஹ்ட்ட நாம் துவா கேட்கணும், யா அல்லாஹ் என்னால் இயன்றவரை. அப்புறம் நம்ம சக்திக்கு மீறியதாக இருந்தால் அது வேறு விஷயம். எனவே செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் இயன்றவரை நம்ம எப்போதுமே அல்லாஹ் தஆலா மேக்சிமம் உங்களால் என்ன செய்ய முடியும், இத்தகுல்லாஹ மஸ்ததம். நம்ம முயலாமலே முயற்சியே செய்யாமல் அந்த மாதிரி நம்ம யா அல்லான்னு சொல்லக்கூடாது, முயல வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறா, உங்களே நீங்களே மாற்றாதவரை. இதே போன்று தான் அடுத்த பண்பாடு வெக்கம் என்று சொன்னாலே பெண்களுக்குரியது நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இல்லை, ஆண்களுக்கும் உரியது தான். இன்னலி குல்லி தீனின் ஹுல்கா வ ஹுல்குல் இஸ்லாமியல் ஹயா. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு நல்ல நற்குணம் இருக்கிறது. இஸ்லாத்தின் நற்குணம் என்ன தெரியுமா? வெட்கம் என்ன ஷையா என்ன சொல்றது? வெட்கம் ஷை கிடையாது, ஹயானா அரபி.
ஷைனஸா ஷை தெரியுது. ஏன்னா நான் இன்னொரு வேர்டு எதிர்பார்க்குறேன். சரி விடுங்க. வெக்கம் என்பது ஈமானுடைய அளவுகோல். ஒரு இடத்துல எவ்வளோ வெக்கம் இருக்கிறதோ அதை வைத்து அவருடைய இந்த தெர்மாமீட்டர் மாதிரி ஷேம் அது வெக்கக்கேடான செயல் தான். சரி பார்த்துக்கலாம். தமிழ் புரிஞ்சிச்சு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது வெக்கம் என்பது ஒரு முஸ்லீம் இடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஆணிடத்திலும் இருக்க வேண்டும், பெண்ணிடத்தில். பெண்ணை நீங்கள் வெக்கம்னா ஆடையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு முஸ்லீமுடைய பேச்சில் வெக்கம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் நடத்தையில் வெட்கம் இருக்க வேண்டும், நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஒருவன் தேவையற்றதை பேசுவதற்கும் தேவையற்றதை கேட்பதற்கும் வெக்கப்படுகிறான் அப்படின்னா அவன் நல்லவன். தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க, தேவையில்லாதெல்லாம் செய்கிறாங்கண்டா வெக்கம் கெட்டவன் என்று பொருள். வெக்கத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அல் ஹயா ஷோபத்து மினல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஈமான் என்பது ஒரு ட்ரீ. நீங்கள் ஒரு ட்ரீயை இமேஜ் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, கிளைகள் இருக்கிறது. அல் ஹயா ஷோபத்து மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை, ஒரு பிரான்ச். வெக்கம் இல்லைன்னா உங்கள் ஈமானுடைய ஒரு பிரான்ச் உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் நேற்று கூட சொன்னேன், வெக்கமும் ஈமானும் இரண்டும் சேர்ந்து தான் இருக்கும். எப்போதும் ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று போயிடும். வெக்கம் கெட்ட செயலை ஒரு முஸ்லீம் செய்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று தான் அர்த்தம். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நபிமொழி இருக்குது. ஒரு இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. ஒரு செயின் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். ரசூல் அழகாக சொன்னார்கள், வெட்கம் என்பது தலையாய இம்பார்ட்டண்ட்டான ஒரு குணம். வெட்கத்தை இழந்தால் இஸ்லாத்தை விட்டே சில போது அவன் அவுட் ஆகிடுவான். ரசூலா சொல்கிறாங்க, ஒருவனை அழிக்க வேண்டும் என்று நாடினார், அவன் நாசம் பண்ணணும் என்று அவனுடைய மோசமான நடவடிக்கையின் காரணத்தால் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் முதல்ல அவனிருந்து வெட்கத்தை தான் எடுப்பான். செயின் ரியாக்ஷன் ரசூலா சொன்னாங்க. செயின் என்னன்னா, தொடர்ந்து ரசூலா சொல்கிறாங்க, வெட்கம் போனால் என்ன செய்வான்? மோசமான வெறுக்கத்தக்க செயல்களை செய்வான். ரசூலா ரெண்டாவது சொன்னாங்க, வெட்கம் போகும், வெட்கம் போனால் வெறுக்கத்தக்க செயல்களை செய்வான். வெறுக்கத்தக்க செயல்களை செய்கிற இடத்துல அமானிதம் இருக்காது. ரசூலா சொன்னாங்க, அமானிதம் இல்லாதவன் மோசடியில் ஈடுபடுவான். மோசடியில் ஈடுபடுபவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுபவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக மாறுவான். அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் நரகத்தின் எரிபொருளாக மாறுவான். இவ்வளோ இந்த செயின் ரியாக்ஷன். அப்படி பேச்சில் வெக்கம். ஒரு 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 யோசிச்சு பாருங்க, ஒரு மோமின் கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படியே சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது. எமக்கே பேசுகிறது வெக்கமாக இருக்குது. எப்படிலாம் முஸ்லீம்கள் நடந்து கொள்கிறா. சண்டை வந்தால் எப்படி பேசுகிறாங்க முஸ்லீம்ஸ், நிற்க முடியாது. காதுலேருந்து ரத்தம் வரும், காதுலேருந்து பிளட் உங்கள் மூக்கிலேருந்து கூட ரத்தம் வரும் போல் அவ்வளோ தூரம் கெட்ட வார்த்தைகள். ஒரு முஸ்லீமா நான் முஸ்லீமா என்று தெரியாத அளவுக்கு வெக்கம் கெட்ட பேச்சுக்களை பேசுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, வெடிச்சிருப்பு என்பது ஆபத்தான ஒன்று. ரசூலுல்லாஹ் அந்த வெடிச்சிருப்புன்னு தெரியுதா? சும்மா தேவையில்லாமல் நீங்கள் ஏர்போர்ட்டில் பயமாக இருந்துச்சு, திடீர்னு அமைதியாக இருக்குது, காமாக திடீர்னு ஒரு ஜோக்குமே இருக்காது. அவ்வளோ பெரிய சும்மா ஒரு ஜோடி நிற்கிறாங்க. நீங்கள் சில ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தம் கக் 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 கக். ஏன் என்ன பெரிய நீ ஒதுங்கி ஓரமாக போய் சிரி. அந்த வெடிச்சிருப்பு என்பது சிலர் சத்தம் போட்டு சிரிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான், 1 அல்லது 2 தடவை தான் பற்கள் வெளியே தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார். அதே மாதிரி வெடிச்சிருப்பெல்லாம் வெடிச்சிருப்ப சத்தம் போட்டு கக் கக்க பக்க. என்ன நீ சிரிக்கணும், தனிமையில் சிரி. ஒரு மொபைலை பார்த்துட்டு அதெல்லாம் வெக்கம், பொதுவழியில் நாகரிகம் பேணுகிற பண்புக்கு எதிரானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லம ஸர்ஃபல் கலாமி லியஸ்தபீன பிஹி குலூபர் ரிஜாலி, மக்களுடைய உள்ளங்களை தனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று திறமையாக பேசுகிறவர் அவர் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பார். எப்படியாவது பேசி, நான் பயான சொல்லலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். சிலர் பார்த்தீங்கன்னா மக்களை அப்படியே அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி பொய் அது இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு அவ்வளோதான். அதை விடுங்க. டிவியில் நம்முடைய தொலைக்காட்சிகளில் நம்முடைய இப்போ நெட்டில் வந்துருச்சு, நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய தலைவர்கள், இயக்க தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்களை நீங்கள் பாரு. இயக்க தலைவர்கள் ஏச்சு பேச்சு, கிண்டல் கேலி, எந்த அளவு உங்களை நான் முட்டு குத்தி விழ வைக்கிறேனா இல்லையா பாருங்கள். யாரு
உயிரை கொடுத்தேனும் உங்களை நான் தோக்கடிப்போன். ஏன்னா இவர் ஒரு முஸ்லீம் பார்த்து பேசுகிறார். எங்கேயா இருக்கு, என்னையா இது, எல்லாத்துக்கும் தாவ நபிமொழி என்று கேட்டால் ஹக்கை சொல்வதற்கு வெக்கம் எதற்கு என்று சொல்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாட்டின் நாக்கை போல, மாட்டின் நாக்கு தெரியுமா, மாடு நாக்கை சுழற்றுவதை போல ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவர் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் அவரை பார்த்து கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்மா எதையாவது வெக்கமில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறவர். அப்போ ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, வெக்கத்துக்கும் கோழைத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏதாவது புரியுதா? கோழைத்தனத்துக்கும் வெக்கத்துக்கும். தயக்கம் அப்படின்னா என்ன? ஹெசிடன்சி. ஆமாம். ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் கேள்வி வைக்கிறாரு. ஒரு மாணவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம், இல்லை இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார் அப்படின்னு. இது கோழைத்தனம், இது வெக்கம் கிடையாது. நம்ம சில சமயம் இது வெக்கம் என்று நான் சொல்கிறத புரியுது. நீங்கள் அப்படியே ஆடாம அசையாமல் இருக்கிறீங்க. இல்லை தெரியாமல் இருந்து தெரியாதுங்கிறதையா சொல்லாமல்ல, ஒரு தெரியாமல் நம்ம அப்படி இல்லை. அது கோழைத்தனம், அது தயக்கம். சரி விடுங்க, அதை விடுங்க. வீட்டில் தவறு நடக்குது, அதை சுட்டி காட்டுறது கூட கிடையாது. அதுக்கு நாம் வச்சுக்கிற பேர் வெக்கம் இல்லை, அது கோழைத்தனம். 10 பேருக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியாது, ஆனால் வேற எல்லாம் பெருசாக பேசுவாங்க. தாவா பண்ணுறதுக்கு நிறைய. நீங்கள் தாவா பண்ணுறது நீங்கள் பாருங்கள். ஏங்க வாங்கலை தாவா ஃபீல்டுக்கு போகலாம். இல்லைங்க, ஏன் வெக்கம்? ஏன் எதற்கு? கண்ணுக்கு முன் ஒரு அநியாயம் நடக்கிறது, அது நீங்கள் தட்டி கேட்க வேண்டாம். அது நீங்கள் அட்லீஸ்ட் என்னப்பா இந்த மாதிரி அப்படியாவது சொல்லுங்க. அதற்கு வெக்கம் என்று நான் பேர் வச்சா என்ன சொல்றதுக்கு? இஸ்லாம் இதை ஆதரிக்கவே இல்லை. உங்களுக்கு வெக்கம், அதாவது வெக்கம்ங்கிறது கோழைத்தனத்துக்கும் தயக்கத்துக்கும் நிறைய முற்றிலும் முரணான ஒன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்களா? அல்ல தெரிந்த வகையில் இமேஜ் சொல்லுங்கள். என்ன அபூபக்கரை குறித்து என்ன தெரியும் உங்களுக்கு? அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? லீனாக இருப்பாங்க. ஓகே. அவர் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. உண்மையா ரசூலுல்லாவை விட சாஃப்டாக பேசுவாங்க. கோபப்பட்டதாக வரலாற்றில் எங்கும் பார்க்க முடியாது. நீங்கள் ஆக்சுவலி நான் சொல்ல போனால் அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். ரசூலுல்லாவுக்கும் இவங்களுக்கு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரசூலுல்லாவை தெரியாத முன்னாடி, இஸ்லாத்துக்கு முன்னாடி, நபிகளாக ரசூலுல்லா வருவதுக்கு முன்னாடி ரசூலுல்லாவை தெரியாதவருக்கு அபூபக்கர் நல்லா தெரியும். அவ்வளோ தூரம் இவர் ஃபேமஸ். சில கபீலாக்களிடத்தில் ரசூலுல்லாவை கூட்டுட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே அபூபக்கர் தான். அவ்வளோ தூரம் ஃபேமஸ். அவர் நல்ல மனிதர், சாஃப்டாக பேசுவார். சரி, அது ஒரு நீண்ட அவருடைய பேக்ரவுண்டை சொல்கிறது இல்லை. மக்காவிலேயே அதிகம் வெக்கமுடையவர் யார்? 2 பேரை சொல்லுவாங்களாம். உஸ்மான், மாஷா அல்லா அலைக்குனர் ஒன்று, இன்னொன்று அபூபக்கர். இவன் ரசூலுல்லாவை கூட சொல்லலை. நம்ம ரசூலுல்லா வெக்கம் இல்லாத அப்படி சொல்லலை. ரசூலுல்லாவுக்கு வேறு பேர்கள் இருந்துச்சு, 2 பேர். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெக்கம் அதிகமாக அப்படித்தானே நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஒரு இமேஜ் நாம் கொண்டு வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாவம் அப்பாவி மனுஷர் அவரெல்லாம் எங்கே. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன தயக்கத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் வெக்கத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஹிலாஃபத் பதவிக்கு வருகிறார் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போது ஜக்காத்து தர முடியாது என்று சொன்னார்கள் ஒரு கூட்டம் மக்கள். ஜக்காத்து தர முடியாது சொன்னார்கள். முர்த்தத்துகள், சமய பகைவர்கள் என்று தமிழில் சொல்லுவாங்க. முர்த்தத்துகள் தெரியுதா? முர்த்தத்துனா தெரியுதா? இஸ்லாத்துடைய வட்டத்தை ரவுண்டை விட்டு வெளியேறி போய்விட்டாங்க, ஜக்காத்தில் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் விட மாட்டோம், ஜக்காத் நீங்கள் தந்தே தர வேண்டும். அப்போது முஸ்லிம்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, யா ஹலீஃபத் ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபாவே, இந்த அரபுகளுக்கு எதிராக உங்களால் போர் செய்ய முடியாது. அரபுகள் எல்லாமே ஜக்காத் தர முடியாதுன்றாங்க. எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, தர முடியாதுன்னு சொல்கிறார்கள். எனவே இல்சம் பைத்தக் வக்லுபாபக் வாபுத் ரப்பக் ஹத்தா யாத்தியக்கல் யகீன். என்ன பொருள்? வீட்டில் இருந்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே இருந்துக்குங்க. அரபுகள், முஸ்லிம்கள், சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னார்கள், அமீருல் ஹலீஃபாவே வீட்டுக்குள்ளே இருங்க, வாசலை அடைச்சிக்கோங்க, தலைவாசலை அடைச்சிக்கோங்க.
வல்சம் பைத்தக் வகுலுக்கு பாபக் வாபுத்ரக், வீட்டுக்குள்ளே இருந்து மரணம் வரை நீங்கள் இறைவனை வணங்குங்கள், வெளியே வராதீங்கன்னு சொன்னாங்க. இது யாருக்கு செய்த அட்வைஸ்? யாருக்கு செய்த அட்வைஸ்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அரபு மக்கள் அல்ல, முஸ்லிம்கள் செய்த உபதேசம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தைகள் தான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அயங்குசுத்தீனு வஅன ஹை, நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த மார்க்கத்திற்கு ஒரு குறை வர விட்டு விடுவேனா என்று சொன்னார். நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால தான் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அன்று தோன்றியிருக்காவிட்டால் இஸ்லாத்துடைய கடமைகள் 5-4 மாறி இருக்கும். அப்படின்னா புரியுது? ஏதாவது என்னது? ஜக்காத் கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்துங்கிற ஒரு பகுதி இருந்திருக்காது. விதிவிலக்கு 4 தான் இஸ்லாத்துடைய கடமைகள். வேணா எழுத்து கித்தாபில் இருக்கலாம், ஹதீஸில் இருக்கலாம். ஆனால் இங்கே இல்லை. ஷஹாத் கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், அதோடு முடிஞ்சிருக்கும். இல்லை, அவர் தான் ஜக்காத்துக்கு உயிரூட்டினார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார். இந்த மக்கள் ஜக்காத்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இல்லை ஜக்காத்து வாங்க வைங்கிறீங்க, ஏன் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, விட்டு பிடிங்க, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்க நீங்கள் ஜக்காத்து கேட்டால். ஒரு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? அபூபக்கர். அதுதான் உண்மையான வீரம். நான் முதல்ல அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்? சாஃப்ட், வெக்கம் இல்லை. அபூபக்கருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாடியை அவர் பிடித்தார், தாடியை பிடித்து இழுத்தார். ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியா ஹவ்வாருன் ஃபில் இஸ்லாமியா. உமர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு வீரமாக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்து கோழையாக மாறிவிட்டீரா உமரே? இந்த மதீனாவில் நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுடைய கால்களை, அவருடைய உடல்களை இந்த பருந்துகளும் காகங்களும் கொத்தி தின்றால் கூட இந்த மார்க்கத்துடைய ஜக்காத்தை வாங்கியே தீருவேன். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒருவர் ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்கும்போது, ஒட்டகத்தின் மூக்கணாங்க என்ன தெரியுமா? மூக்கணாங்கர், இந்த கயிறு போட்டு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்கும்போது மூக்கணாங்கயிரோடு சேர்த்து கொடுத்து, எனக்கு அந்த ஜக்காத்தை தரும்போது அந்த மூக்கணாங்கயிறு இல்லாமல் ஒட்டகத்தை மட்டும் தந்தால் அந்த கயிறுக்காக நான் போராடுவேன் என்று சொன்னார். நான் உயிரோடு அல்லவா இருக்கிறேன், இந்த மார்க்கத்துக்கு ஒரு குறை வர விட்டு விடுவேனா? விடமாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் வீரம், இது வெக்கமில்லாத தன்மை, இதுதான் இஸ்லாம் விரும்புகிறது. இது கண்ணியமான வீரம். ஆனால் எப்படி இன்றைய சமூகத்தில் வெட்கத்தை இழந்தவன் இலை இழந்த மரம் போல் என்று இஸ்லாம் சொல்கிறது. இலை இழந்த மரம்னா தெரியுதா? இங்குள்ள மரங்கள் அல்ல. இங்கே நாங்கள் பார்த்தா சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் இலை இருக்காது, அப்புறம் திளிர்த்து வரும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இலை போச்சுன்னா என்ன ஆகும்? மரங்கள் அப்புறம் அது எதுக்குத்தான் போகும்? மரம் இலை இல்லாத மரம் பட்டு போகும், அப்புறம் அது விறகுக்குத்தான், நெருப்புக்குத்தான் விறகாகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, வெக்கம் இல்லையா என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதில் இன்னைக்கு நமக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் நம்ம ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்டர்நெட்டில், டெலிஃபோனில், எஸ்எம்எஸில் ஆணும் பெண்ணும் பேசுகிற உரையாடல்களை நீங்கள் பாருங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளோ வெக்கம் கெட்ட ஒரு பேச்சுக்களாக இருக்கிறது. ஆண்டவனே எப்படி பேசுகிறார்கள், யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்ப்பான். சரி, எல்லாமே உங்களுடைய அந்த ஹிஸ்டரி, இந்த சர்ச்சிங் ஹிஸ்டரி அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னாலும் எண்ணம் மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள், அது நீங்கள் எஸ்எம்எஸில் பேசினா கூட பரவாயில்ல, காது கொடுத்து கேட்க முடியாது, ஒரு டெலிஃபோனில் பேச முடியாது. ட்ரெயின்லலாம் நீங்கள் போனீங்கன்னா நைட்டில் தூங்க முடியாது. ஏசி கோச்சில் நீங்கள் அமைதியாக தானே இருக்கும்னு நினச்சி நீங்கள் பேசுனாங்கண்ணா ஆண்டவன் எப்படி. இப்போ பார்த்தா கடைசியில் காலையில் பார்த்தா அவர் முஸ்லீமாக இருப்பார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் சில வெக்கப்பட வேண்டிய இடங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி வெக்கப்படுவாங்க தெரியுமா? ஒரு கன்னிப்பெண் தான் வயதுக்கு வந்த செய்தியை வெளியே சொல்வதற்கு எப்படி வெக்கப்படுவார்களோ அதைவிட கடுமையாக ரசூலுல்லாஹ் வெக்கப்படுவாங்க. தான் இந்த ஏஜ் அட்டன் பண்ண செய்தி அவளா எப்படி சொல்லுவா, வெளியில் சொல்வாளா, சொல்ல மாட்டாளா, வெக்கப்படுவாள்ல, அதைவிட கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கப்படுவார். நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. என்னவென்று சொன்னால், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண், எத்தனை மணிக்கு நமக்கு இதோட விட்டு ஓகே,
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து, நீங்கள் இதெல்லாம் வந்து திருமதி புகாரிலே இருக்குது இந்த ஹதீஸ், இதெல்லாம் சிலபோது நான் அவசியம் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பெண் வந்து மென்சஸிலிருந்து, மாதவிடாயிலிருந்து எப்படி தூய்மை செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ இல்லை என்ன தெரியும், ஒரு பெண் தன்னுடைய மார்க்க விவகாரங்களை கேட்பதற்கு அவள் அஞ்சவே இல்லை, வெக்கப்படவே இல்லை. ரசூல்லா அடுத்து கேட்குறாங்க, எப்படி சுத்தம் செய்வது யார் ரசூல்லா? புதுசு தானே அவங்களாம், அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ ரசூல்லா சில விஷயங்களை சொல்லுவார், இப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அந்த ரத்தம் போகணும், அந்த மாதிரி ஒரு நார்மலாகவே சொல்கிறாங்க, ரொம்ப டீப்பாக ரசூல்லா சொல்லலை. அப்போ அந்த பெண் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க, எப்படி சொல்வது, இன்னும் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம், இன்னும் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம். 2 தடவை கேட்டாங்க, ரசூல்லா சொன்னாங்க. 3வது தடவை கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல்லா இப்படி முகத்தை கைகளால் முகத்தை அப்படியே பொத்தி விட்டு சொன்ன, சுபஹான் அல்லாஹ் தத்தஹிரி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுத்தம் படுத்துங்க போங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் வெட்கத்தின் ரேகைகளை நான் பார்த்தேன், ரொம்ப வெட்கப்படுறாங்க. உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி அறைக்கு அழைச்சிட்டு போய் எப்படி சுத்தம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மனிதர்கள் எப்படி உரையாடுவார்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவனே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயம் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு கவிதை நான் அன்னைக்கு படித்தேன், எதை கேட்டாலும், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு யார்கிட்ட சொல்கிறான்னு தெரியல வச்சுங்க, யாராக இருக்கட்டும், எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாயே, வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய். இது தமிழர் பண்பாடு, எல்லாத்துக்கும் வெட்கப்படக்கூடிய. ஆனால் இன்று பெண்கள் கூட வெட்கம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு. சில போது நாம் ஊரில் பார்க்குறோம், வந்து ஒரு நான் முஸ்லீம்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. ஃப்ரீனா பேச்சு மட்டும் இல்லை, தலையில் ஸ்கார்ப் இருக்காது, அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முஸ்லீமை பார்த்தோம் டக்குன்னு, ஏன் என்னாச்சு, ஏன் என்னாச்சு, அப்படியா, ஆண்டவனே. எங்கள் உஸ்தாட்ட நான் இதை போய் கேட்டேன், அவர் சொன்னார், டே முஸ்லீம் ஆணை பார்த்தால் தானடா வந்து வெட்கப்படணும் என்று பெண்ணுக்கு சொல்லியிருக்குது, ஒன்றை பார்த்தா தானடா ஆணா தெரிஞ்சிருக்கும் என்று அவர் சொன்னார். அது ஒரு கிண்டலுக்காக இருக்கலாம். ஆனால் வந்து என்னண்டா, இன்னொரு விஷயம், இங்கெல்ல ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயான் வகுப்புக்கு வரும்போது நிக்காப் போடுவாங்க, ஃபுல் கவர்டில் வருவாங்க, அதெல்லாம் பயான் முடிஞ்சு வெளியே போய் நிக்காபெல்லாம் கழட்டிடுவாங்க. சரி, உங்களோட விருப்பம். ஆனால் இந்த பயான் கிளாஸில் தான் ஷைத்தான் கொஞ்சம் தூரமாக இருப்பான். நீங்கள் இங்கே நிக்கா போட்டிங்கன்னா வெளியிலே நிக்காப்னு நோ ஸ்பீஸ், ஏன் வெளியிலே போட வேண்டியதானே, ஏன் என்ன ஆயிற்று, இங்கு தான் நீங்கள் அந்த மஹரம் அந்த இதெல்லாம் ஏன் என்ன ஆயிடுச்சு. எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடாது, தனிமையில் பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்ல, இதெல்லாம் எங்கே வெக்கம், ஒரு சகோதரனுக்கு எங்கே வெக்கம், ஒரு தாய்க்கு எங்கே வெக்கம். அணிகிற ஆடைகளை நீங்கள் பாருங்கள், நம்முடைய பெண்கள் அணிகிற ஆடைகள், இங்கே பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். வெக்கமில்லாத தந்தைமார்கள், வெக்கமில்லாத தாய்மார்கள், வெக்கமில்லாத சகோதரர்கள், வெக்கமில்லாத மகள்கள், மகன்கள். அல்லாஹ் அல் ஹயாவு லா யாத்தி இல்லா பிஹைர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது நிச்சயமாக. எனவே இதில் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை உடை, நம்முடைய பாவனைகள் எல்லாவற்றிலும் நாம் வெட்கத்தை இயன்றவரை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். இந்த வெட்கத்தை குறித்த இன்னும் 1-2 செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்த கருப்பொருளுக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். மதீனாவில் பனு கைனகா என்றொரு யூத குலத்தினர் வசித்து வந்தார்கள். ஒட்டுமொத்த அந்த யூத குலத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேற்றினார்கள். அதற்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரே ரீசன், ஒன்லி ஒன் ரீசன். அவர்கள் மோசமானவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்றாலும் அவர்கள் அங்கே வசித்தார்கள். சொல்ல தெரியும் ரொம்ப மோசமானவர்கள். ஆனால் அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அது யூதர்கள் நிறைந்த பகுதி. அங்கே ஒரு தடவை ஒரு முஸ்லீம் பெண், ஒரு சஹாபி பெண்மணி சென்றார். அவங்களுடைய அந்த புர்கா மாதிரி உள்ள ஆடைகள் தான் அணிந்து விட்டு, முஸ்லீமுடைய ஒரு ஆடையை, ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடையை அணிந்து விட்டு சென்றார். அப்போது அங்கிருந்த ஒரு யூதன் அந்த பெண்மணியுடைய ஆடையை பிடித்து இழுத்தான். யூதன். அப்போது அந்த பெண்ணுடைய கரண்டை கால் முட்டு வரை வெளியே தெரிய தொடங்கியது.
அங்கே ஒரு முஸ்லீம் இருந்தார், ஒரு சஹாபி. அவர் அந்த யூதனோடு சண்டை போட்டார். இதுக்காக வேண்டி அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த முஸ்லீமுக்கு சண்டை போட்டார். சண்டை போட்டு ரோஷத்தில் அந்த சண்டையில் அவனும் அடித்தான், இவங்களும் அடித்தாங்க. அவர் கொண்டுட்டார். யார்? இந்த முஸ்லீம் அந்த யூதரை கொன்று விட்டார். அது யார் வசிக்கக்கூடிய பகுதி? யூதர்கள். ஒட்டுமொத்த யூதர்களும் என்ன செய்தார்கள்? ஒன்று சேர்ந்தார்கள். இந்த முஸ்லீமை கொன்று விட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது, கேட்டது, அவங்க கேள்விப்பட்டார். உடனடியாக ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டார், இனி பனு கைனகா யூதர்கள் அந்த பகுதியில் வசிக்கவே உடனடியாக மதீனாவை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சமூகத்தில் நீங்கள் அந்த ஒன்றும் பண்ணோடி தேவையில்லை, அவருக்கு அந்த கவலையாவது இருக்குதா? நம்ம முஸ்லீம் பெண்களுடைய அந்த ஆடையை பார்த்து ஒன்றுமில்லை, அப்படியே நாம் யாரும் ஆடை இழுக்க வேண்டிய தேவையே கிடையாது. தாங்களாகவே அந்நிய ஆடவர்களோடு ஓடி செல்லக்கூடிய ரன்னவேஸ் இன்றைக்கு எவ்வளோ இருக்கிறது. ஒரு பெண் ஒரு அந்நிய ஆடவனோடு ஓடி செல்லுகிற போது, ஓடி செல்லன புரியுதா? ஓடி செல்ல ஓகே, ரன்னவேஸ். அவள் மட்டுமா ஓடுகிறாள்? அவளுடைய மானமும் ஓடுகிறது, மரியாதையும் ஓடுகிறது, அந்தஸ்தும் ஓடுகிறது, குடும்ப கௌரவம் ஓடுகிறது, ஈமானும் ஓடுகிறது, இஸ்லாமும் ஓடுகிறது, எல்லாம் ஓடுகிறது. யோசித்து பாருங்கள். ஸோ இதற்கான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே தான் நான் சொன்னேன், சமூகத்தில் இந்த ரோஷம் இல்லாத வெக்கம் கட்ட ஒரு தந்தைமார்கள், தாய்மார்கள், அல்லாஹ் அருள் செய்த நம்மை போன்ற மக்களை தவிர இதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பெண் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, நம்முடைய ஆண்கள் கூட பேசுகிற பேச்சு வெக்கங்கெட்ட பேச்சை பேச அனுமதிக்கவே கூடாது. நாம் அந்த உடனடியாக அதை நாம் கண்டிக்க வேண்டும், அதை நாம் தடுக்க வேண்டும். நிச்சயமாக அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இருக்கிறது. அபூ ஷஹம் என்றொரு நபித்தோழர் அவரே அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், அபூ ஷஹம் பிற்காலத்தில் ஒரு சஹாபியாக மாறினார். சஹாபியாக மாறுவதற்கு முன்னாலே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு விளையாட்டு பையனாக இருந்தேன். விளையாட்டு பையனா என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ், ஒரு யங் சாப், பொடுபோக்காக இருந்தேன். ஒரு நாள் மதீனாவின் வீதிகளில் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு சிறுமி சென்று கொண்டிருந்தால் அவளுடைய சிறுமியோட ஸ்கார்ஃபை பிடிச்சி நான் இழுத்தேன். அவளை பிடிச்சி சும்மா இழுத்துருக்கிறார், சும்மா கிண்டலுக்காக கேலிக்காக பிடிச்சி இழுக்கிறது. அது முடிஞ்சிச்சு. அவருடைய ஆடையை பிடித்து நான் இழுத்தேன். 2 நாளுக்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தோம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிச்சு, ஒரு ஆடையை பிடிச்சி ஒரு ஆள் எடுத்திருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்தை செய்து கொடுக்கிறார்கள். இந்த அபூ ஷஹம் சொல்கிறார், என்னுடைய தவணையும் வந்தது. நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கைகளை நீட்டினேன் பையத்து செய்வதற்காக. என் கரத்தை ரசூலுல்லாஹ் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கையிட்டு சொன்னார், அஹ்சிபுக சாஹிபல் ஜுபைதா, சிறுமியுடைய ஆடையை இழுத்தவன் நீதானே என்று கேட்டார்கள். சிறுமியுடைய ஆடை இழுத்தவன் நீதானே, உனக்கு நான் பையத்தை செய்து தரமாட்டேன் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பாரிய ஒரு பாரதூரமான ஒரு செய்தி, அது ஒரு விஷயம். அது இப்போ யோசித்து பாருங்கள், இது பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபாரிசுன்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, ரெக்கமெண்டேஷன் மறுமையில் நமக்கு தேவையில்லை. அதில் நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறீர்களா? கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபாரிசு நாம் சொர்க்கம் செல்வதற்கு நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்காக பரிந்துரை செய்வார்கள் ரசூலுல்லாஹ். சப்போஸ் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மறுமையில் சென்று நிற்கிற போது மோசமான கெட்ட வெக்கங்கெட்ட டிவி தொடரெல்லாம் பார்த்தவன் நீதானே, உனக்கு சிபாரிசு இல்லை என்று சொன்னால் என்னவாயிருக்கும்? கெட்ட பேச்சுக்களை வெக்கங்கெட்ட பேச்சை பேசினவன் நீதானே, வெக்கங்கெட்டதெல்லாம் பார்த்தியே நீ, உனக்கு என் சிபாரிசு இல்லை, என் ஷஃபாஅத் இல்லை. ஹிஜாப் போடாமல் போன பொண்ணு நீதானே, உனக்கு நான் சிபாரிசு செய்ய மாட்டேன் என்று வெக்கமில்லாமல் நடந்தியே, உனக்கு நான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் மஹ்ஷர் படுவெளியில்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படி ஒரு நிலை வராமல் நமக்கு காப்பாற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதில் தான் இங்கு தான் நாம் வந்து ஒரு முஸ்லீமாக நம்மை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால மேக்ஸிமம் லெவல் நீங்கள் ட்ரை பண்ணாமலே முயற்சி செய்யாமலே நாம் வந்து யா அல்லாஹ் என்று துஆ கேட்பதில் எந்த பயனும் இல்லை. அபு ஷஹம் கூறுகிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் பஅஇனி ஃபவல்லாஹி லா அஊது அபதா, யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் பையத்தை செய்து தாருங்கள், அதுபோன்ற மோசமான செயலில் நான் ஈடுபட மாட்டேன் இனி ஒருபோதும் என்று சொன்னேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படி என்றால் கையை நீட்டு நான் பையத்து செய்து தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அடுத்ததாக இறுதின்னா இறுதி கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் முக்கியமான சில பண்பாடுகள் நற்குணங்களை குறித்து மட்டும்தான் நாம் இங்கே தொட்டு தான் காட்டுறோம். சில போது நான் வந்து இது ஜோவியலாகவோ கிண்டலாகவோ சிரிப்பாகவோ நான் பேசவில்லை. எனக்கு அது இந்த தொடரில் எனக்கு பேச வரல. எனக்கு உண்மையிலே ஆதங்கம் தான் ரொம்ப. எவ்வளோ முஸ்லீம்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று. ஆனால் நான் இங்கே வந்து லண்டன்லலாம் இப்படி இவ்வளோ பயசாக இவ்வளோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முஸ்லீம்ஸ் இவ்வளோ இப்படி லண்டனில் இப்படி இருக்கிறாங்க பிடிப்போட. முஸ்லீம் பெண்களை பார்க்குற போது உண்மையிலே நான் ஒரு இதுக்காக சொல்லலை, நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளோ எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோலாம் மாநாடு ஃபோட்டோ இவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்களா, இவ்வளோ பற்றோடு இருக்கிறாங்க. சொன்னார் அரபி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பெண்களெல்லாம் வந்து ஃபுல் கவர்டாக போகிறாங்க. நம்ம வீட்டில் கூட அப்படி போக மாட்டாங்க. நீ காலேஜ் போகும்போது சும்மா அந்த பாதி தலையில், நான் சொல்கிறது புரியுதா, சும்மா பாதி தலையில் இந்த ஸ்கார்ஃபை பாதி போட்டு பாதி போடாமல் பாதி, பஸ்ஸில் கீழே விழும் திரும்ப எடுத்து அப்படி சும்மா லைட்டாக போடாமல் இருக்கலாமே. அதுவே அடுத்தவங்கள திரும்ப போடுறது என்னத்துக்கு? எனவே இது நாம் முயன்றவரை இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இறுதியாக நாம் இங்கே நான் எடுத்துக்கொண்ட சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிற பண்பாடு தான் உண்மை. உண்மை வந்து உலக மதங்களெல்லாம் ஒப்புக்கொண்ட ஒரு நற்குணம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு நாம் வந்து அமுதூட்டுகிற போது, அமுதென்றால் பால் ஊட்டுகிற போதே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாடமே பொய் சொல்லக்கூடாது என்று தான். பாரதியார் பாடல் ஒன்று இருக்கிறது, யாருக்காவது தெரியுமா? ஸ்கூலில் அரிச்சோடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம்பேசலாகாது பாப்பா. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? அரிச்சோடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எல்லா மதங்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம், நான் நேற்றை கூட சொன்னேன், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து கேட்டார், ஒரு முஸ்லீம் கோழையாக இருப்பானா கஞ்சனாக இருப்பானா? உண்மை என்பது ஸ்கூலுடைய அரிச்சோடி, அதிலேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. உண்மைதான் பேசணும். எவ்வளவு தூரம் அதற்காக நாம் நஷ்டங்கள், நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் வந்து அவர் பேசுவார் பயானில், இல்லை செயல்படுத்துகிற போது தான் அதனுடைய விளைவுகள், பாரிய விளைவுகள் தெரியும். உண்மைதான். ஆனால் நாங்களும் நிறைய எங்களுடைய லைஃப்லையும் உண்மை பேசுகிறதுனால நிறைய நஷ்டத்துக்கும் நிறைய இன்னல்களுக்கும் இழப்புகளுக்கும் உள்ளாக இருக்கிறோம். உண்மைதான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபாவில் 119வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், முஸ்லிம்களே மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மை பேசுகிற மக்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சகவாசத்தை உண்மை பேசுகிற மக்களோடு நீங்கள் நட்பு, அவன் உண்மை பேசுகிறானா, அதிகமாக போய் பேசுகிறானா கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம், இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை நன்மைக்கு வழிகாட்டும். உண்மை நன்மைக்கு வழிகாட்டும். ஒய்னல் பிர் யஹ்தி இலல் ஜன்னா, உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அப்புறம் பொய், ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னாங்க, ஓ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் நரகத்தின் பக்கம் உங்களை இழுத்து சொல்லும். ஓ சுப்ஹானல்லாஹ், பொய், அதை சமாளிக்க பொய், அதை சமாளிக்க இன்னொரு பொய், அதை சமாளிக்க இன்னொரு பொய். சில மக்கள் எப்போ பார்த்தாலும் டென்ஷன், ஒரிஸ், கவலை, வியாபாரத்தில் போய், பழக்க வழக்கங்களில் போய், எதற்கு எடுத்தாலும் போய் சமாளிக்க போய், அதை சமாளிக்க தில்லு முள்ளுகள், டென்ஷன், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், எல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து பொய்யாக தான் இருந்திருக்கும். இந்த பொய்யின் அடித்தளத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காரணத்தார் கலக்கம், பயம், டென்ஷன், ஒரிஸ். ஆஸ்திரேலியாலாம் ஒரு தடவை இவங்க தான் நோ வரிஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா, அது எனக்கு தெரியல. இப்படி நோ வரிஸ், ஒரு அளவு நோ வரிஸ், ஏன்யா இது வேற இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரிஸ் மனிதனுக்கு. ஏன் என்ன? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து, இன்ன சிதுக்கத்துமா அனீனத்து சொல்ல சொன்னாங்க, உண்மை அமைதி தரும்.
உண்மை பேசினா கொஞ்சம் நேரம் கெட்ட பேச்சு ஒரு உண்மையை சொல்லிட்டோன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்களா இருக்கு. ஆனால் நிம்மதியாக தூங்கலாமே. வீட்டில் படுத்தா தூக்கம் வருது உங்களுக்கு. வல் கதிப ரீபத்துன், பொய், கலக்கம், பயம், திடுக்கம். ஐயோ தெரிஞ்சிச்சா என்ன ஆகுமோ என்று அந்த பொய்க்கு ஒரு பயம். அப்புறம் நாளைக்கு விசாரிச்சா அதை சமாளிக்க இன்னொரு பொய். இல்லை, உண்மை என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. நயவஞ்சகருடைய அடையாளங்களை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நயவஞ்சகருடைய அடையாளம், ஹிப்போக்ரைட்டுடைய அடையாளம் என்ன? முனாஃபிக்கீங்களுடைய அடையாளம் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். அது நம்ம ஒன்று. ரெண்டாவது, பொய் தான் பேசுவான். மூன்றாவது, நம்பிக்கை துரோகம், நம்பினா துரோகம் அழைப்பான். இங்கே பொய் முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொய் தான் என்று. அப்போ நேற்றைக்கு நம்ம சொன்ன அந்த நபி மொழியில் கூட நம்ம சொன்ன ரசூலுல்லாஹ் சாய்ந்து அமர்ந்திருந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லீம் கோழையாக இருப்பானா, இருக்க மாட்டான், கஞ்சனாக இருப்பானா, இருப்பான், கஞ்சனாக இருப்பானா, இருப்பான், முஸ்லீம் பொய்யனாக இருப்பானா, இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லை, ஒருபோதும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் நேற்றை கூட கேட்டனே, ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவில் இறை தூதராக நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எத்தனை சிறப்புப்பட்ட பேர்கள் இருந்தன? 3 இருந்தன. சரிதானா? 3 நாளா? 2 தானே? நேரத்தில் நின்று ஒன்று கூடிடுச்சா? இல்லை, 2 தான். ஒன்று என்னது? அல்-அமீன், இன்னொன்று சாதிக். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் சொன்னது, கிண்டலுக்காக கூட பொய் சொல்லாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சும்மா கேட்டேன் உங்களுக்கு, நீங்கள் அவேர்னஸாக இருக்கிறீங்களான்னு சொல்ல 3 நாள்னு சொல்லி. இந்த மாதிரி சில சமயம் கேள்வி கேட்டால் நிறைய பேர் அந்த மாதிரி மாற்றமாக சொல்லுவாங்க. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ரோம மன்னரிடத்தில் அவருக்கு அரசவையில் நிற்கிறார். அதாவது ரசூலுல்லாஹ் அங்கே இருந்து முஸ்லீம்கள் அங்கே பல இடங்களுக்கு ஹிஜ்ரத்து போன போது அவர்களை எப்படியாவது அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அபூ சுஃபியான் போனார் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி. அது நீண்ட வரலாறு. ரோம அரசனுக்கு முன்னாடி நிற்கிறார் அபூ சுஃபியான், த எனிமி ஆஃப் இஸ்லாம். அப்போ அந்த டைமில் த பிட்டர் எனிமி ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பரம வைரி எதிரி. அப்போ அரசருக்கும் அவருக்கும் டயலாக் நடக்குது. ரோம அரசர் கேட்குறார், மக்கால முகம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாராமே, அவரை குறித்து யாருக்காவது தெரியுமா? அபூ சுஃபியான் சொன்னால், நான் எனக்கு தெரியும், எனக்கு சொந்தக்காரர் தான், எல்லாம் பிளட் ரிலேட்டிவ்ஸ் தானே. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு? உடனடியாக அவர் இஸ்லாத்துடைய செய்திகளை சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு எங்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் இரத்தபந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டுமாம், நாங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாதாம், நாங்கள் மது அருந்தக்கூடாதாம் என்று சொல்லிட்டு அவர் சொன்னார், நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. இதை கிண்டலுக்காக சொல்கிறார். இது நான் என்ன சொல்கிறேன், எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்த முடியாத அளவுக்கு அவர் நினச்சிருந்தா, அபூ சுஃபியான் நினச்சிருந்தா என்ன சொல்லி ரசூலுல்லாஹ் அவர் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு. இல்லை, அவரை அறியாமலே ரசூலுல்லாஹ்வை குறித்து புகழ்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போ தான் அந்த ரோம அரசர் சொன்னார், நீர் சொல்வது உண்மைதான் என்று சொன்னால் என்னுடைய அந்த பாதங்கள், என்னுடைய ஃபுட் ஸ்டெப் இருக்கிற இந்த இடத்தை 20 வருடங்களுக்குள் அவருடைய ஆட்சி கைப்பற்றும் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ரோம் விழுந்தது. அதுதான் முக்கியம். இப்போ காலங்காலமாக பொய் சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யே சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்லி நம்பிட்டே இருப்போம், ஓ உண்மை தான் இருக்கணும். பொய்க்கு மேலே போயாச்சு, அந்த சொன்ன பொய்யையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம இன்றைக்கி அப்படி ஆட்சியாளர்களே அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லும்போது அது என்னவா மாறுகிறது? ஓ உண்மையாக இருக்குமோ? நீங்கள் அப்படி தானே பொய்யிலே ஆண்டவனை வடையாக சுட்டு தள்ளுறாங்க. வடை சுடுறேன்னு தெரியுமா? தெரியாதா? நீங்கள் அவுட் ஆஃப் டேட். வடை ஆட்சி பேர் சொல்லக்கூடாது. அவர் சுட்ட வடை என்று ஒரு புக்கே இருக்குது, சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆட்சியாளர் அவர் பேசிய பொய்கள், அது வடைன்னு தான் சொல்லுவாங்க. வடை சுடுறேன்னா அப்படி சுட்டு தள்ளுறது தான். அது யார் சாப்பிட்டா என்ன பொய்க்கு தான் வடைன்னு சொல்லுவாங்க. ஓ ஆமாம், சுட்ட வடைகள் வடை சுடுறாங்க அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு ட்ரெண்டாக மாறிடுச்சு அதெல்லாம். ஓகே, வடை சுடுறான் அப்படின்னா பொய் பேசுகிறான்னு அர்த்தம், அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஒரு பொய் பேசுகிற இடத்துல எல்லா தீமைகளும் இருக்கும், பொய் சொல்கிறவன்ட்ட எல்லா தீமைகளும் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் சிகரெட் குடிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, சிகரெட் குடிச்சாடா அப்படின்னு என்ன சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவான். வாயிலிருந்து வாடகை வரும், ஆனால் வாயால் பொய் சொல்லுவான், இல்லை நான் குடிக்கலேம்பான். ஏன் தெரியுமா? அந்த பொய் பேசுவனிடத்தில் எல்லா தீமைகளும் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அது அவன் அதிலிருந்து என்னவாகும்னா அதை சமாளிக்க இன்னொரு போய், அதை சமாளிக்க இன்னொரு போய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நமக்கு வானவர்களை நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக நியமித்திருக்கிறான். வானவர்களை, மலக்குமார்களை பாதுகாப்புக்காக நியமித்திருக்கிறான். ஒருவன் பொய் பேசுகிற போது வாயிலிருந்து கெட்ட துர்வாடை வருமா, கெட்ட வாடை வருமா. அந்த வாடை வருகிற போது நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர் நம்மை விட்டு தூரமாக செல்கிறார். வானவர் தூரமாக போனால் யார் வருவா? ஷைத்தான் வருவான். இது நல்ல காலம், நல்ல காலம். பொய் பேசினா அந்த ஸ்மெல்லை நம்மளால் துருவாடை, கெட்ட வாடையே, பேடு ஸ்மெல்லை நம்மளால் நுகர முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்திருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் சொல்லக்கூடிய பொய்யின் அளவுக்கு வாயிலிருந்து துருவாடை வரும் என்று தெர்மாமீட்டர் வச்சு நம்ம அளந்து பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருந்திருக்கும் என்று நாற்றம், மலக்குமார்களே ஓடுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நான் என்னுடைய மாநாட்டு உரையில் கூட சொன்னேன், இன்றைக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது முஸ்லீம் வியாபாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். நல்லா இருக்குமா பாய்னா சுபஹான் அல்லாஹ், நல்ல பொருள், மாஷா அல்லாஹ், நல்லா விற்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்ருகளை எல்லாம் எப்படி மாற்றுகிறார்கள் என்று யோசித்து பாருங்களேன். அப்பாவிடம் மகன் பொய் சொல்கிறான், மனைவியிடம் கணவன் பொய் சொல்கிறான், கணவனிடத்தில் மனைவி, வியாபாரியிடத்தில் வாடிக்கையாளர்கள், அதிகாரியிடத்தில் குடிமக்கள், அரசியல்வாதிகள், பொதுஜன மக்களிடத்தில், ஒரு நாடு இன்னொரு நாடோடு போய் சொல்லுகிறது, ஒரு தேசம் இன்னொரு நாட்டிடத்தில் போய் சொல்கிறது. இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த பொய்யான உலகத்தில் நாம் வாழ்வதை போன்று இருக்கிறது. கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லப்பா, உண்மையை சொல்லு, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஒரு நிகழ்வு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. தபூக் யுத்த வேளையில் நிகழ்ந்த நம் குழந்தைகளுக்கு கூட இந்த நிகழ்வுல நாம் சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவு தூரம் இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்பட்டது என்று குழந்தைகளுக்கு கூட இஸ்லாத்துடைய அந்த வழிகாட்டுதல்கள், அந்த ஷரியத்துடைய சட்டங்கள் எவ்வளவு தூரம் மனதில் பதிக்கப்பட்டிருந்தது, பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதற்கு அவங்க கூட பொய் சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தயங்குவாங்க, பொய்யே சொல்ல மாட்டாங்க. குழந்தை, சின்ன பசங்க. தபூக்குடைய யுத்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னாங்க, தபூக்குக்காக எனக்கு ஆள் வளத்தை விட பொருளாதார வளம் தேவை. இதா புரியுதா? அப்படின்னா என்ன? எனக்கு பணம் தேவை, பணம் காசு தேவைன்னா தூரம் போக வேண்டியன்னா ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும். 1000 கிலோமீட்டர் தூரம் தபூக் என்ற இடம், மதீனாலேருந்து 1000 கிலோமீட்டர். எனவே அங்கு செல்வதற்கு எனக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, வீரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு பொருள் தேவைப்படுகிறது, உங்களால் என்ற பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு நிகழ்வு இது. நம்முடைய குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னபோது மக்கள் என்ற அந்த தங்களால் இயன்றதை மதீனால மஸ்ஜித் நபவியில கொண்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா, உமைர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உமைர், இந்த பேர் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உமைர் இப்னு சஅத் என்பவருடைய மகன் உமைர், 10 வயது, 10 years old பாய். இவருடைய அப்பா வஃபாத் ஆயிட்டாங்க முன்னாடியே, இவருடைய தந்தை வஃபாத் ஆயிட்டார். அப்போ இவருடைய அம்மா இன்னொருவரை திருமணம் முடித்திருந்தார், அவர் பேர் ஜல்லாஸ். அப்போ அவர் சாச்சா மாதிரி. அப்போ அந்த ஜல்லாஸ் இந்த உமைரோட நல்ல க்ளோஸ், நல்ல நெருக்கம். மகனை போன்று, சொந்த மகனை போன்றே பள்ளிவாசலுக்கு கூட்டுருவார், கூட்டிட்டு போவார். 10 வயசு தானே. பார்க்கிறவர்கள் அப்பாவும் மகனும் மாதிரியே நினைத்தார்கள். ஆனால் ஆக்சுவலி அப்பா கிடையாது, இருந்தாலும் நல்ல க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த உமைர் என்ற சிறுவர் அந்த தபூக்குடைய அந்த வேளையில் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார். நிறைய பேர் தங்களால் ஆன எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இவர் நினைக்கிறாரு, சாச்சாவை காணாமே, சாச்சா தானே, சாச்சா ஜல்லாஸ் அவர் பேர், ஜல்லாஸை காணாமே என்று அவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போனால் அங்கே அப்பா, அந்த ஜல்லாஸ் சாச்சா வீட்டில் இருக்கிறார். அப்போ ஜல்லாஸ்கிட்ட போய் ஒரு சாச்சாவிடத்தில் கேட்குறாரு, சாச்சாவே, அங்கே மதீனா மஸ்ஜித் நபியில் பள்ளிவாசலில் மக்களெல்லாம் பொருளாதாரத்தை நிறைய தங்களாலான உதவிகள்லாம் செய்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வசதியான ஆள் தானே, உங்களை மட்டும் காணோம் அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பையன் தானே. அப்போ அவர் சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பொருளாதார உதவி கேட்குறாங்க அப்படின்னு. உடனே அவருடைய முகம், ஜல்லாஸுடைய முகம் மாறுகிறது. தூரப்பா, அவர் முகம்மதாம், அவர் எதையோ சொல்லுவாராம், நாம் அதை கேட்கணுமாம், அவர் சொல்வதை கேட்டால் கழுதைகளை விட கேடானவர்கள் நாம் என்று சொன்னார். அதாவது அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகுது. அவர் தொழுபவர்,
பள்ளிவாசலுக்கு வருவர் ஒரு காஃபிர் அல்ல, ஆனால் ஒரு உள்ளுக்குள் என்னவா இருந்திருக்கிறார், நயவஞ்சகராக இருந்திருக்கிறார், முனாஃபிக்காக இருந்திருக்கிறார். துறப்போ முகம்மது சொல்வதை நாம் கேட்டால் கழுதைகளை விட கேடானவர்கள் நாம் என்று சொன்னார். இவருக்கு ஷாக். யாருக்கு? இந்த சின்ன பையனுக்கு ஷாக். என்ன சொல்கிறீர்கள் அருமை சாச்சாவே, என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் அழத் தொடங்கிட்டார். அவர் சொன்னார் சின்ன பையன் ஜல்லாசை பார்த்து சொன்னார் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அருமை சாச்சாவே, இந்த பூமியில் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பு உங்கள் மீது தான் நான் அவ்வளோ மதிப்பும். என்ன வார்த்தை, நீங்கள் குஃபருடைய வார்த்தைகளை சொல்கிறீர்கள். கழுதைகளை விட கேடுகட்டவள் என்றால் குஃபருடைய வார்த்தைகள் அல்லவா, போப்பா தூரத்தில் என்று சொன்னபோது இவர் சொன்னார், நான் இதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று சொல்லுவேன். அந்த சிறுவர் சொன்னார். அதுக்கும் அவர் என்ன சொன்னார், போ யார்ட்ட வேணாலும் சொல்லு அப்படின்னு. அப்படியே ஷாக்காகி அப்படி பள்ளிவாசலுக்கு திரும்ப வரார். இந்த 10 வயசு பாய் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜல்லாஸ் தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமே. யாரை சொல்ல ஜல்லாஸ் என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார்ப்பா எப்படின்னு, இந்த மாதிரி சொன்னார். ரசூலுல்லாஹ்க்கு ஷாக் ஆகிடுச்சு. இந்த தொலை வர்றவர், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர், இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. மக்களும் அங்கே ஏன்னா கூட்டமாக இருக்கிறாங்க, போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க மக்களும். அப்போது இந்த செய்தி, அவர் சின்ன பையன் தானே, அவருக்கு அந்த எப்படி சொல்லணும், ரசூலுல்லாஹ் மட்டும் தனியை கூப்பிட்டு சொல்லணுங்கிற அந்த இதெல்லாம் தெரியாது, பப்ளிக்காக சொல்லிட்டார். இப்போ இங்கே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இப்போ இந்த டைமில் இப்படி சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஷாக். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இவர் என்ன சொல்கிறது. அவர் ஒரு நயவஞ்சக வார்த்தைகளை சொல்லியிருக்கா, குஃபருடைய வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜல்லாஸ் வரார், பள்ளிவாசலுக்கு வரார். ஏன்னா இந்த சின்னவன் போய் ரசூலோட சொல்லுவேன்னு சொல்லிட்டான், எதையாவது ஏடகுடமாக சொன்னால் என்ன அவரை சொல்லிட்டு அவரும் வர்றார். வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கேட்டார், யாரை சொல்ல, இவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை. யாரை சொல்ல, இவன் எனக்கு என்னை குறித்து மோசமாக சொல்லியிருப்பான் என்று நான் கருதுகிறேன். இதுவரை நான் வளர்த்த நன்றிக்கு இவன் செய்கிற நன்றி கடனா, இவன் நன்றி கட்டவன் யார சொல்லல்லா என்று சொன்னான். அப்போ இல்லை, இவர் நீங்கள் இந்த ஏதோ வார்த்தைகளை சொன்னதா அல்லாஹ் மீது, அவர் சொன்னார் ஜல்லாஸ், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் யாரை சொல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்லிட்டார். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லிட்டார். இந்த சிறுவனுக்கு ரொம்ப ஷாக். இவன் இந்த சிறுவன் ரசூலுல்லாஹ் பார்த்து அவனுக்கு கண்ணில் கண்ணீர் அவருக்கு வந்துருச்சு. இல்லை யார சொல்ல, என் காதுகளால் நான் கேட்டேன், அவர் சொன்னார் யார சொல்லல்லா என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக யார சொல்லல்லா, எனக்கு அனுமதி கொடுங்கள், இந்த சிறுவர் உண்மை சொல்லியிருக்கிறார். இவன் போய் சொல்கிறான் ஜல்லாஸ், இவனோட கழுத்தை வெட்டணும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டு. இது ஒரு 2 நாளில் போர் இருக்குது. அந்த போருக்கு தயாராகக்கூடாது, ஒரு டென்ஷன், அந்த ஹைப்பர் டென்ஷன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறது தெரியல. ஒரு வகையான ஜல்லாஸுக்கு எதிராக சில மக்கள் ஆதரவாக திரண்டார். மக்களே அந்த சிறுவரை என்ன நன்றி இல்லாதவன், அப்பா இல்லாத பையன் ஜல்லாஸ் எவ்வளோ அன்பாக அரவணைத்து வளர்த்தார், அதுக்கு இவன் காட்டுகிற நன்றியா, இவன் பொய் சொல்கிறான் யாரை சொல்லலாம் என்று. அந்த சிறுவர் திரும்ப இல்லை யாரை சொல்லலாம், நான் உண்மைதான், நான் கேட்டேன் காதால கேட்டேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உடனடியாக, இந்த விவகாரத்தை நாம் இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகிறோம். சிறுவர் சரியாக கேட்டிருக்க மாட்டார், முடிச்சிச்சு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சிறுவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், சரியாக கேட்டிருக்க மாட்டார். இப்போது ரசூலுல்லாஹை பொறுத்தவரை விஷயம் மேட்ரு க்ளோஸ், ஜல்லாஸை பொறுத்தவரை மேட்ரு க்ளோஸ். வரலாற்றில் ஆதாரப்பூர்வமாக நீ ரஹீக்குல் மக்தூமில் இது இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஜல்லாஸை பொறுத்தவரை விஷயம் க்ளோஸ், உமரை பொறுத்தவரை விஷயம் க்ளோஸ், மேட்ரு க்ளோஸ், வழக்கு முடிஞ்சிச்சு. சஹாபாக்களை பொறுத்தவரை விஷயம் க்ளோஸ். ஆனால் யாரை பொறுத்தவரை விஷயம் முடிவல்ல. உமைர் சிறுவர், அவர் நினைக்கிறாரு யார சொல்லலாம், நான் உங்களிடத்தில் இப்போது பொய் சொன்னதாக அல்லவா மக்கள் நினைப்பார்கள். நான் மதீனாவுடைய வீதிகளில் நாளை இறங்கி நடந்தால் என்னை மக்கள் வளர்ப்பு அப்பாவுக்கு எதிராக பொய் சொன்னவன் என்றல்லவா சொல்வார். நான் கேட்டேன் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் திரும்பியே பார்க்கல ஜல்லாஸ். இவர் மதீனா மஸ்ஜித் நபியுடைய ஒரு மூலைக்கு சென்றார். அவருக்கு எப்படி கைகளை உயர்த்தினார், யா அல்லாஹ் நான் கேட்டேன் ஜல்லாஸ் சொன்ன வார்த்தைகளை, அல்லாஹுடைய தூதர் நம்ப மறுக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்கள் எப்படியாவது நம்பவே, நான் மதீனாவில் மக்களை எப்படி நான் அவருடைய அந்த வார்த்தைகள் அவர் சொல்கிறார், எப்படி நான் மதீனாவில் மக்களை ஃபேஸ் பண்ணுவேன் யா அல்லாஹ், நான் சொன்னது உண்மைதான் என்று. சூரத்து தௌபாவுடைய அப்படியே அப்போ உடனே வஹி வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்து தௌபாவுடைய 74வது வசனம் எப்படி தெரியுமா வருது, குர்ஆன் எடுத்து புரட்டி பாருங்க. யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள். வலகது காலு கலிமத்தல் குஃபர், குஃபருடைய வார்த்தைகளை அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றார்.
அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறாங்க, சொல்லலைன்னு சொல்லி இல்லை, சொல்லியிருக்கிறார்கள் நிராகரிப்புடைய வார்த்தைகளை. அங்கே அந்த சிறுவர் துவா கேட்டு இருக்கிறாரு. இங்கே ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் அந்த சிறுவரை போதும் போதும் உமைர் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அந்த சிறுவருடைய 2 காதுகளை இப்படியே என்ன செஞ்சாங்க, தடவுனாங்க. தடவிட்டு சொன்னாங்க, சத்தக கல்லா சத்தக ரப்புக மின் ஃபௌகி சபஅ ஸமாவாத், 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் உம்மை உண்மைப்படுத்தி இருக்கிறான். உண்மைகளை கேட்ட காதுகள் அல்லவா இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை குறித்து அப்படியே மக்கள்கிட்ட அப்படி சொன்னாங்க. அவர் அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்ட அந்த ஜல்லாஸ் அப்புறம் நல்ல சஹாபியாக மாறினார் என்றெல்லாம் சொல்லப்படி. ஏன் நான் இதை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் சிறுவர்கள் கூட எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாள் பாருங்கள், எப்படி பயிற்றுவிக்கப்பட்டு உண்மை அது சொல்லியே தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்றைக்கு கொடையாளியை இன்றைக்கு சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவிக்காக அற்ப லாபத்திற்காக கஞ்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடையாளிம்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, கஞ்சப்பயலாக இருப்பான். அவர்கிட்ட ஏதோ ஒரு நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக கொடையாளி என்று சொல்கிறார்கள், புகழ்கிறார்கள். கோழையை மாவீரன் என்று சொல்கிறார்கள். பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுக்காதவனை சமூகத்தின் விடிவெள்ளிங்கிறார்கள், சமூகத்தின் காவல் என்று சொல்கிறாங்க. அவன் தொலை வரவே மாட்டான். அவன் வந்து சமூகத்தை எங்கே காவலன்? பொய் பொய் பொய், அற்ப லாபங்களுக்காக பொய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அமர்னா ரசூலுல்லாஹ் அன்னஹ்ஸுவ ஃபீ வுஜூஹில் மத்தாஹின துராப், பொய்யாக புகழுபவருடைய முகத்தில் மண்ணை அள்ளி போடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். எவனையாவது பொய்யா போடுறான், மண்ணை வாரி வீசுங்கப்பா என்று சொன்னார்கள். நல்ல காலம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்றைக்கு சமூகத்தில் பொய்க்கு மேலே பொய் அப்படி கட்டமைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் அது தீமைக்குத்தான் வழிகாட்டும் என்று. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வயௌமல் கியாமத்தி தரல்லதீன கதபு அலல்லாஹி வுஜூஹுஹும் முஸ்வத்தா, சூரத் ஸுமரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறுமையில் பொய் சொல்பவர்கள் கருத்த முகத்தோட பிளாக் ஃபேஸ், அது டார்க் பிளாக் ஃபேஸோட எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எப்படி கோரமாக இருக்காது? கருத்த முகத்தோட, புரியுதா? கருத்த முகம் எப்படி இருக்கும் நாளைக்கு? எல்லாரும் நல்ல சிரித்த முகத்தோடு எழும்பும்போது நம்முடைய பொய் சொன்னவர்களுடைய அந்த நீங்கள் எவ்வளோ தூரம் பொய் சொல்லியிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய முகம் டார்க்காக இருக்கும், பிளாக்காக இருக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா நமக்கு குறிப்பிட்டு தருகிறான். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கனவை குறித்து ஒரு தடவை சொன்னார் மக்களுக்கு மத்தியில். கனவை குறித்து, மன்னரை வேதனையை குறித்து அப்போது சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். மன்னரை வேதனை நடந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு. அந்த மன்னரையில் ஒருவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய வாயை அப்படியே கிழிக்கிறாங்க, 2 அப்படி பெருசு அப்படியே கிழிக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷாக் வரும். அதை பார்த்து, ஏன் இவருக்கு இந்த கபர்லேயே இந்த அளவு தண்டனை என்று சொன்னபோது, கதா அதிகமாக பொய் சொன்னவர், மறுமை நிகழும் வரை, மஹ்ஷர் நிகழும் வரை இவருக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஊரில் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஒரு அப்பாவை தேடி வாப்பாவை தேடி யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இவருக்கு அவரை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்திருக்காது. மகன் சொல்லுவான், அப்பா ஒரு ஆள் வந்திருக்காரு உங்களை தேடுறாரு. என்ன சொல்லுவார்? அப்பா தூங்குறேன் சொல்லடா. அல்லது என்ன சொல்லுவாங்க, அல்லது வெளியே போயிருக்கேன்னு சொல்லுடா. அப்போ என்ன சொல்ல வருகிறோம்? நாம் குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? நாம் பொய்யை கற்றுக் கொடுக்கிறோம். அப்பவுமே நம்ம பொய்யை போய் சொல்லுடா, அவர் அப்பா பிஸியாக இருக்கிறாரு என்று. அல்லது எதையாவது நாம் அப்போது யோசித்து பாருங்கள். அப்துல்லா இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், சிறுவயதில் என் வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்திருந்தார். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது எங்கள் அம்மா கைகளில் எதையோ மறைத்து வைத்து கொண்டு நான் தூரத்தில் இருந்து என்னை கூப்பிட்டாங்க. அங்கே வா மோனே, மகனே, இங்கே வா அருமை மகனே என்று அழைத்தார்கள். கையில் எதையோ வச்சுருக்கிறாங்க. அப்படி தானே இந்த அம்மா மாதிரிலாம் அப்படி தானே கூப்பிடுவாங்க, வாடா இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன வச்சிருக்கீங்க? அந்த அம்மாவிடத்தில் கேட்டார், என்ன வச்சிருக்கீங்க கொடுக்கறதுக்கு மகனுக்கு என்று. அவங்க சொன்னாங்க, பேரித்தம்பழம் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல காலம், பேரித்தம்பழம் இருக்குது, ஒன்றுமில்லாமல் வெறும் கையோடு உங்கள் மகனை நீங்கள் அழைத்தால் மகன்தான், ஆனால் நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள் என்று உங்கள்
அந்த பதிவேட்டில் எழுதப்படும் என்று சொன்னான். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பொய்க்காக, கிண்டலுக்காக, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரிக்க வைக்க பொய் சொல்கிறது, கிண்டலுக்காக பொய் சொல்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த ரொம்ப அதாவது வடிவேலு ஜோக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சொல்லி சிரிக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதில் எவ்வளவு தூரம் கற்பனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய்க்காக ஒருவர் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறவர் நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உண்மையாக இருந்தாலும் ஒரு சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய்யை தவிர்த்து கொள்பவருக்கு நான் மறுமையில் சிபார் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அஸ்மா பின்த் யஸீத் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அஸ்மா, நிறைய அஸ்மா கால் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ரொம்ப நமக்கு நல்ல முக்கியமான ஒரு பாடம். அஸ்மா பின்த் யஸீத் ரொம்ப புத்திசாலி பெண்மணி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் தோழிகள் என்னை வந்து சாப்பிட அழைக்கிறார்கள், விருந்துக்கு அழைக்கிறாங்க. அப்போது என் மனதில் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது, சாப்பிடணும்னு தோணுது, விருந்து கூப்பிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நாகரீகம் கருதி வேண்டாம் என்று சொல்லுவேன். வேணாம், இல்லை சாப்பிட வரல. புரிஞ்சா? மனசில் என்ன இருக்குது, என்ன வாயால் என்ன சொல்கிறேன், இல்லை வேணாம் என்று. இது பொய்யா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கதிப யுக்தபு கதிபன் ஹத்தல் குதைபத துக்தபு குதைபா. பொய் என்று எழுதப்படும், சின்ன பொய் கூட சின்ன பொய் என்று எழுதப்படும். சின்ன பொய் சொன்னா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கள் எப்போதுமே நம்ம அல்லாஹ்ட்ட, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் சாதிகா, யா அல்லாஹ் எனக்கு உண்மை பேசக்கூடிய நாவை தா என்று ரசூல் தொடர்ந்து துஆ கேட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் நான் உண்மைத்தான் பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு தடவை சொன்னார்கள், உயிரை கொடுத்தேனும் உண்மையை தேடு, உண்மையை பேசு. தஹர்ரு அஸ்ஸித்க வ இன் ரஅய்தும் அன்னல் ஹலகத ஃபீ, எப்போதும் உண்மையே பேசுங்கள், அந்த உண்மையில் அழிவு நாசம் உங்களுக்கு இருந்தாலும் சரியே, ஆனால் அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறதொரு தடவை சொன்னார்கள், வைலுன் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸ் லியுல்ஹிக பிஹில் கௌம ஃபயக்திபு வைலுன் லஹு. பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய்யா பேசி அப்படியே அந்த சபையை சிரிக்க வைக்கிற மனிதருக்கு நாசம் என்று சொன்னார்கள். சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படியே அடித்து தட்டி விடுறதானே, அப்படியே இமேஜ் பண்ணி அது இல்லை. அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் தமாசு அடிச்சிருக்கிறாங்க. தமாசுனா தெரியுதா, கிண்டல் பண்ணிக்கிறாங்க தெரியுமா. ரசூலுல்லாஹ் சிரிக்காத ஆள் கிடையாது, நல்லா சிரிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா சிரிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது பார்த்தாலும் புன்முறுவல் பூக்கும் முகம். ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பார்களாம், என்னை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க என்று சொல்லிட்டு. ஏன் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதுக்காக வேண்டி நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்க, சிரிப்பில் கூட பொய் சொல்ல மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், மகளுடைய அவன் மாமா மருமகன், அப்படி தானே, மாமனார் மருமகன். ஒரு சபை இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரைட் சைடில், அவங்க ரைட் சைடில் அலி உட்காந்துருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் உட்காந்து அபூபக்கர் உமர் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. திடீர்னு பேரித்தம்பழம் வருது சாப்பிட்றதுக்கு. அப்போது அது பங்கு வைத்து கொடுக்கப்படுது எல்லோருக்கும் இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்றாங்க. பேரித்தம்பழம் தானே சொல்லுவீங்க, ஈச்சப்பழமா என்ன சொல்லுவீங்க? பேரித்தம்பழம் சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட்ட பெருத்தம்பழத்துடைய இந்த விதைகள் இருக்குல்ல, கொட்டை, அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு ஃப்ரெண்டில் வைக்கிறாங்கல்ல, அது கூட வச்சாங்க. புரியுதா? தனக்கு முன்னால் வைக்காம யாருக்கு முன்னாடி வச்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ எல்லோருக்கும் ஒரு 10 பேரித்தம்பழம்டா அந்த விதைகள் 10 தான் இருக்கும், அது கொட்டைன்னு சொல்லக்கூடியது. அலிக்கு முன்னாடி எத்தனை இருக்கும்? டபுளாக இருக்கும். 11 இல்லை 20 இருக்கும். இல்லை 2 இல்லை, நிறைய 10 சாப்பிட்ருப்பாங்க. 20ன்னு 10 எண்ணிக்கையே சொல்லலைங்க. 10னா இங்கே 20 இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்து சொன்னார்கள், இங்கே பாருங்க, எல்லோரும் விதையை எடுத்து விட்டு விதை இல்லாமல் தான் பேரித்தம்பழம், எல்லாருக்கும் 1 மடங்கு தான் பேரித்தம்பழம் வந்திருக்கு, இங்கே ஒரு ஆளுக்கு டபுள் மடங்கு பேரித்தம்பழம் வந்திருக்கு, நீ பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார். யார? அலி. டபுளாக சாப்பிட்ருக்காருப்பா. நமக்கெல்லாம் 1 மடங்கு பேரித்தம்பழம் கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஒரு 10 தான் வந்திருக்கு, ஒரு ஆளுக்கு மட்டும் 20 வந்திருக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
ஒரு காமெடி, ஒரு மகளுடைய கணவனிடத்தில். அலி என்ன செஞ்சார், இங்கே பாருங்க எல்லோரும் விதையை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ருக்குறாங்க, ஒரு ஆள் வந்து விதையோட பேரித்தம்பழத்தை சாப்பிட்ருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னார். யார்? ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி இப்போ உண்மைதான். அந்த ஒரு பாட்டி வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு துவா செய்ய சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பாட்டிமார்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஷாக் ஆகிடுச்சு. பாட்டிமாரெலாம் போக மாட்டாங்க. ஐயோ என்ன யார் அந்த அம்மா நல்ல அம்மா. ரசூலுல்லாஹ் அவங்க அழுகைக்கு அழுதுருவாங்களோங்கிற பயம் வந்தபோது ரசூலுல்லாஹ் இல்லை, பாட்டிமார்களாக சொல்ல மாட்டார்கள், ஒரு இளம் வயதுடையவர்களாக 33 வயசு அந்த இளம் பருவத்துடையவர்களாக செல்வார். அவர் ரசூலுல்லாஹ் நிறைய காமெடி, ரசூலுல்லாஹ்வுடைய நகைச்சுவைகள் ஒரு புக்கே இருக்குங்க, ஒரு ஹதீஸ் துறைகளில் ஒரு பகுதியே இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இதில் நீங்கள் சொல்கிறோன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் இதுக்கு நான் என்ன சொல்ல வர, உண்மை பேசி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உண்மைதான் உங்களுக்கு வெற்றியை தரும். உண்மை பேசுபவரோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். தபூக் போர், அதே தபூக் போரில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். 1000 கிலோமீட்டர் தூரம், 30,000 வீரர்கள் இருக்கு. 30,000 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலேயே அதிக வீரர்கள் கொண்டு அதிக தூரம் செல்ல ஒரு தபூக் படை போர் என்று சொன்னால் தபூக் போர் தான். அப்போ அந்த போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகுமாறு மக்கள் சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் தயாராகிறாங்க. இப்போ கஅப் இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார் மதீனாவில். கஅப் இப்னு மாலிக் ஒரு பெரிய ஒரு நல்ல பணக்காரர், வசதியானவர், நல்ல கவிஞர், நல்ல ஆள். எல்லா சஹாபாக்களும் ரெடியாகிறாங்க. இவர் வந்து போலாம் நல்ல நல்ல பாடி, எல்லாம் பணம் எல்லாம் இருக்குது, ஒட்டகம், குதிரை எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. இவன் நினைக்கிறார் சரி ரெடியாலாம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் போருக்கு சென்று புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து மறுநாள் பார்த்தா போயிட்டாங்களா, சரி இவர் சொல்கிறார், இவர் மனசுக்குள் நினைத்துக் கொள்கிறார், இவரை சொல்கிறார் பின்னாடி, சரி ரசூலுல்லாஹ் போனால் நம்மகிட்ட வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கு, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3வது நாள் தான் இவருக்கு ஷாக் ஆச்சு. ஐயோ இனி போனாலும் ரசூலுல்லாஹ் பிடிக்க முடியாதுன்னு தூரம் போயிருப்பாங்க, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியாது. இவருக்கு வருத்தம் வந்து விட்டது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அந்த நேரத்திலேயே போயிருக்கலாமே. இதனால தான் என்ன சொல்கிறோம், ஒரு நன்மையை நீங்கள் செய்ய நாடினால் உடனே செஞ்சுருங்க. நாளை பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணும்போது, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருங்க. 100 ரூபீஸ்னால் ஒரு பவுண்ட் எதையோ ஒன்று. நாளைக்கு நான் என்ன நினைப்போம், சரி 50 ரூபா கொடுத்தா போதும்னு நினைப்போம். நாளை மறுநாள் நினைப்போம், யாராவது கொடுத்துருப்பாங்க அவருக்கு விடு அப்படின்னு சொல்லி. ஸோ ஷைத்தான் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். போஸ்ட்போன் மென்டாலிட்டியை உருவாக்குவான். செய்யாதேன்னு சொல்ல மாட்டான், தள்ளி போடு பார்த்துக்கலாம். சரி, அது இன்னொரு செய்தி. அப்போ இவர் வந்து ஐயோ முடியலையே, கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒரு கவலைப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் திரும்புகிறார்கள். திரும்பி வந்து மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு யாரெல்லாம் போருக்கு வரவில்லை என்று விசாரிக்கிறார்கள். வராதவர்கள் அப்படியே சஹாபாக்கள் தானே, வராதவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சில நயவஞ்சர்கள் போயிருக்காங்க, முனாஃபிக்கீங்கள் போகலை. அவங்க சில பொய்யான ரீசனை சொல்கிறாங்க, நான் ஏன் வரலன்னா வீட்டில் பெண்கள் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, பிரச்சனை. அடுத்தது யார்? கஅப் இப்னு மாலிக்குடைய வரிசை வருகிறது. அவர்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், ஏன் நீ வரவில்லை போருக்கு, ஏன் வரவில்லை? அப்போ வந்து அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து ரொம்ப அழகாக பேசுவார், அவர் சூப்பராக பேசுனா யாரை வேண்டுமென்றாலும் பேச்சில் மயக்குவார். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற உணர்வோடு பேசுகிறேன். உங்கள் முன் அல்லாமல் வேறு யாரிடமாவது நான் நின்றிருந்தால் நான் சொல்லுகிற காரணத்தின் மூலம் நான் உண்மைதான் சொல்லுகிறேன் என்று அவர்களை நம்ப வைக்கிற டேலண்ட் எனக்கு. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் யாரை சொல்லலாம், எனக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை, நான் வேண்டும் என்று தான் வரவில்லை, வேணும்னு தான் வரல, உண்மையை சொல்கிறேன் யாரை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சத்தமாக, அம்மா ஹாதா ஃபக்கது ஸதக, இவர் மட்டும் உண்மை சொல்லியிருக்கிறார், எழும்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான். முடிஞ்சிச்சு. ஏதாவது புரியுதா? ஒரு உண்மையாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு காரணமும் இல்லை வர்றதுக்கு, வராமல் இருந்ததுக்கு, வேணும்னு தான் வரல, போங்க, அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். இவர் எழும்பி அல்லாஹ் தீர்ப்பளிப்பானா? அல்லாஹ் எப்போ தீர்ப்பளிப்பான், எப்படி தீர்ப்பளிப்பான், மறுமையிலையா? தெரியாது. அவர் போகிறாரு. ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இவரோடு யாரும் பேசக்கூடாது, பாய்காட், யாரும் பேசவும் கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடவும் கூடாது.
நாட்கள் கடறுகிறது. அவர் சொல்கிறார், நீண்ட வரலாறு. நான் பள்ளிவாசல் காபு பின் மாலிக் நான் பள்ளிவாசலுக்கு வருவேன், யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் அவர் மதீனாவாசி. ஒருத்தரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. த ஹோல் மதீனா, இந்த ஒட்டுமொத்த மதீனாவும். அவர் சொல்கிறாரு, ரசூல்லாவுக்கு அருகில் வந்து நான் தொழுகைக்காக வருவேன். நான் வந்து ரசூல்லாவுக்கு பக்கத்தில் ரசூல்லா பார்த்து இப்படி நான் வந்து எட்டி பார்ப்பேன். அவர் ரசூல்லா சிரிக்கவே மாட்டேன். நான் பார்க்காத போது என்னை பார்ப்பார்கள், நான் பார்த்தால் ரசூல்லா வேற எங்கேயே பார்ப்பார்கள். ஒரு நாள் 2 நாள் த ஹோல் மதீனாலையும் அவர் தனித்து நிற்க, ஒருத்தரும் பேசுறது கிடையாது. 10, 20, 30, 40 நாள் ஆனது, யாருமே பேச. 40 நாளுங்க. 40வது நாள் ரசூலோட தூதர் வருகிறார். உங்கள் மனைவியை நீங்கள் பிரிய வேண்டுமாம். முடிஞ்சிச்சு. மனைவியை பிரிய வேண்டும் என்றால் அதெல்லாம் தெரியாது, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டார். இவர் ஒத்தைக்கு வீட்டில் இருக்கிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 41வது நாள், 42வது நாள் சொல்கிறார் காபு பின் மாலிக், நான் உண்மை சொன்னதால் ஒட்டுமொத்த மதீனாவும் என்னிடத்தில் பேசாமல் இருக்கிறது. அவருக்கு அப்படியே அப்புறம் பள்ளிக்கு பிறந்து விட்டார். பள்ளிக்கு போய் என்ன செய்ய, சூசைட் பண்ணலாமா என்று கருதுகிறார். இவருடைய ஒன்றுவிட்ட சாச்சாவின் மகன் கத்தாதா என்றொருவர் இருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் இந்த மக்கள் எல்லாம் என்னிடத்தில் பேச மறுக்கிறார்கள்? அவர் சொன்னார், அதான் ரீசன் உனக்கு தெரியுமே, இதுதான் போரில் வரலையே என்று. இல்லை, நான் உண்மைதானே சொன்னேன், அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தெரியுமே அது. உடனே அவர் சொன்னார், வந்து கத்தாதா, நீ உண்மைதான் சொன்னியாங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு. இவர் அப்படியே இதாயிட்டார், அப்செட் ஆயிட்டார். அப்படியே 50 நாட்கள் கடந்தது. வரலாற்றில் நீங்கள் பாருங்கள், 50 நாட்கள் கடந்தன. 50வது நாள் இவர் அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறா தெரியுமா? சூரத்து தௌபாவில் சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், சூரத்து தௌபாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத், விசாலம், பூமி விசாலமாக இருந்த பின்பும் காபு பின் மாலிக்கு மிக நெருக்கடியாக மாறிவிட்டது பூமி. ஒலாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய உள்ளமும் அவர்களுக்கு நெருக்கடின்னு நான் சொல்கிறது, குறுகியதாக, ரொம்ப நேரோவாக, இனி வாழ்ந்து வேலை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு, இனி மரணம்தான் என்று நினைக்கும் அளவுக்கு அவர் வருந்தி இருந்தார். அப்போ இந்த வசனம் இறங்கியது. ஒருவர் மாடியில் இருந்துன்னா 50வது நாள் வந்து ஒருவர் சத்தம் போட்டு சொன்னார், காபே, அல்லாஹு தஆலா உங்களுடைய தௌபாவை, உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். ஒரு ஓடினார், ஒரு வேகமாக ஓடினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க அங்கே பள்ளிவாசல் ஃபுல்லாக அப்படியே மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. இவருக்காக வேண்டி வெயிட்டிங் எல்லாரும். இவரோட இன்னும் 2 பேர் இருந்தாங்க, ஆனால் இவர் தான் மெயின். மக்கள்லாம் இவர் வந்து சொல்லுறார், நான் பள்ளிவாசலுக்குள்ளே நடந்தேன், என்னுடைய நடை அந்த பின்னி, இந்த கால்கள் பின்னினேன்னா என்ன சொல்ற, நடக்க முடியல எனக்கு ஒழுங்கா. அவ்வளோ மக்கள் 2 பக்கத்தில் என்ன நின்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்தார்கள், என்னை பார்த்து சிரித்தார்கள். வாருங்கள் காபே, தலா அலைக யௌமன் முந்து வலதத்துக்கு உம்முக்கு தாபல்லாஹு அலைக்கு, உமது தாயார் உம்மை ஈன்ற நாள் முதல் இது நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு நாள் உமக்கு வந்ததே இல்லை. உமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் காபே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது காபு பின் மாலிக் என்ன சொன்னார்? வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா நஜ்ஜானி இல்ல சிதுக், அல்லாஹுடைய தூதரே, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உண்மை சொன்னதால் தான் அல்லாஹ் என்னை காப்பாற்றியிருக்கிறேன். இனி வாழ்நாளில் ஒரு தடவை கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அதுக்கு பின்னாடி இறங்கின வசனம் என்ன தெரியுமா? என்ன வசனம் இறங்கி தெரியுமா? அதே சூரத்து தௌபாவில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வக்கூனு மஅஸ் சாதிகீன், வக்கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். இங்கே உண்மையாளர்கள் யாரை சொல்கிறான்? அல்லாஹ் யாரை சொல்கிறான் சொல்லுங்க பாபா? காபு பின் மாலிக். காபு பின் மாலிக் போன்ற மக்களோடு உங்கள் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 50 நாள் அவர் என்ன பாடுபட்டிருப்பார். உண்மை வந்து அப்படித்தான். அப்புறம் மவுத் வரை அவர் வந்து அப்புறம் சிறந்த மிகச்சிறந்த சஹாபியாக மாறினார்கள் என்ற வரலாறுலாம் நமக்கு இருக்கிறது. இது வந்து நம்முடைய இஸ்லாம் போதிக்கிற நற்குணங்கள், பண்பாடுகள். இப்போ இந்த நம்முடைய இந்த செயல்பாடுகளின் ஊடாகத்தான் நாம் வந்து இஸ்லாத்தை நாம் வெளிப்படுத்தணும். வெறுமனே தொழுகை நோன்பு, அது தொழுகை நோன்பு நான் அடிக்கடி சொல்வதால் நீங்கள் தொழுகைக்கும் நோன்புக்கும் எதிரி என்று இல்லை. வணக்க வழிபாடும் பண்பாடும். நான் மீண்டும் சொல்லுங்கள், வழிபாடும் பண்பாடு என்றால் அந்த ஒரு பொயட்ரிக் டைட்டில் நினைக்காதீர்கள். வழிபாடு வணக்க வழிபாடுகள், பண்பாடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, இரண்டும் சேருகிற போது தான் முஸ்லீமாக இருப்பார்.
ஒரு வழிபாடு மட்டும் ஒருட்ட இருக்குது, பண்பாடு இல்லைன்னா அவர் கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க். பண்பாடு மட்டும் இருக்கு. இன்றைக்கி முஸ்லீம்கள் 2 எக்ஸ்ட்ரீமிஸ்டில் தான் இருக்கிறார்கள். நிறைய தொழுறாங்க, வழிபாட்டில் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் மேனஸும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, அஹ்லாக்கும் கிடையாது, நற்பண்புகள் கிடையாது. நற்பண்புகள் நல்லா இருக்குது, பஞ்சுவாலிட்டி, கிளீன்லெஸ், நல்ல சுத்தம், பார்க்குறது ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் வழிபாடு இல்லையே. இது ஆபத்தானது. இந்த 2ம் சேர வேண்டும். வழிபாடும் பண்பாடும் சேர்கிற போது தான் ஒரு முஸ்லீம் உண்மை முஸ்லீமாக மாறுகிறார். நம்முடைய செயல்களினூடாக, நம்முடைய நடத்தையினூடாகத்தான் கவரப்படுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்முடைய கேரளா பகுதிக்கு சஹாபாக்கள் வந்திருந்தார்கள். அங்கே தான் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். சிந்து சமவெளி பகுதிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க கேரள மக்களிடத்தில் அவர்கள்? அரபுகள் என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க? ஆக்ஷன் தான். ஆமாம், அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறையை பார்த்து நல்ல மார்க்கமாக இருக்கிறது என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். பேச தெரியாது அவங்களுக்கு, மலையாளம் தெரியாது, இவங்களுக்கு அரபி தெரியாது. எனவே இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே இயன்றவரை நாம் நிச்சயமாக இங்கே கேட்டவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நீங்களும் நானும் முயற்சிக்க. நானும் சரி, நான் உங்களுக்கு சொல்லலை, நான் பியூர் மலக்கு அப்படி இல்லை கிடையாது. சொல்ல சொல்ல உதாரணமாக சொல்லுவாங்கள்ல, முன்னாடி சோப்பு போட்டு தானே துணி வாஷ் பண்ணுவாங்க. இப்போ தான் வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா? துணி வாஷ் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி கூட உதாரணத்தை சொன்னேன். துணி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் கையை தனியாக சோப்பு போட்டு கழுவுவது இல்லையே. கழுவுவாங்களா யாராவது? இல்லை. ஆனால் வாஷ் பண்ண பின்னாடி கையை பாருங்கள், எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும் இல்லையா? எனவே நானும் இப்படித்தான் பேச ஐயோ பேசணுமே, திருந்தணுமே என்று நானும் முயற்சிக்கிறேன். எனவே அந்த விஷயங்களை நாம் கேட்டதை மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இயன்றவரை திரும்ப நான் சொல்கிறது இப்படி தான், இயன்றவரை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் கேட்டவற்றை செயல்படுத்துவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் முயற்சிக்காமல் அல்லாஹ் எதையும் தரமாட்டான். நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் தரமாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உங்களை நீங்களே மாற்றாதவரை அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் தரமாட்டான். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மாற்றத்துக்குரிய நல்ல முஸ்லீம்களாக நம்மை வாழ்வதற்கான தௌஃபீக் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இதன் மூலம் சொர்க்கத்தில் நல்ல நற்பேருடைய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியல் புரிவானாக. மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு அருகில் இருக்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.